குணகடல் திரையது பறைதபு நாரை. குணகடல் திரையது பறைதபு நாரை என்று கூறும் நூல். சரிங்களா? நூலினுடைய பெயர் கேட்டிருக்காங்க. நற்றினை கொடுத்திருக்காங்க, அகநானூறு கொடுத்திருக்காங்க, பரிபாடல் கொடுத்திருக்காங்க. இந்த பரிபாடல் அகமும் புறமும் சேர்ந்த நூல், அகநானூறு அகம் சார்ந்த நூல், நற்றினியும் அகம் சார்ந்த நூல், குறுந்தொகையும் அகம் சார்ந்த நூல், 8 தொகை நூல்கள்ல. சரிங்களா? இப்போ குணகடல் என்று வரும்போது குறுந்தொகை எனக்கு தெரியும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. குணகடல் திரையது பறைதபு நாரை. தலைவனும் தலைவியும் பிரிந்து இருக்கிறார்கள். அப்பொழுது தலைவியின் நிலையை கண்டு தலைவன் சிறகிழந்த நாரை என வருந்துகிறான். அந்த பாடல் கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் குறுந்தொகை. தமிழில் பெரும்பாலும் அதிகப்படியாக மேற்கோள் வரிகளாக காட்டப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா குறுந்தொகை. இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களே அதிகம் எடுத்தாளப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் தான் குறுந்தொகை. அந்த நூலிலே இடம்பெற்றுள்ள பாடலரி தான் குணகடல் திரையது பறைதபு நாரை. ஆகவே 1வது வினாவிற்கான விடை பி, குறுந்தொகை. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. குணகடல் குறுந்தொகை. 2வது, இந்த நாரை சிறையிழந்த நாரையாக யார் வருந்துகிறான்னா தலைவன் வருந்துகிறான். அப்ப தலைவன் தலைவி காதலை பற்றி நிகழ்வுகள் அதிகம் இருக்கக்கூடிய நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா குறுந்தொகை. சரிங்களா? அடுத்தது 2வது வினா, மிக சிறந்த வினா. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது. சரிங்களா? இது ஒரு பாடல் வரி. தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது என்ற பாடல் வரிகளை எழுதியவர் மகாகவி பாரதியார். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மகாகவி பாரதியார். தேசிகவி, மகாகவி, மாக்கவி, முண்டாசு கவி என்று அழைக்கப்படுகின்ற பாரதியார் சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது என்றவர் பாரதியார். தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது என்று சொல்லியவர் பாரதியார். சரிங்களா? இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதியார். இப்ப 2ற்கு விடை ஏ, பாரதியார். சரிங்களா? அடுத்தது 3வது வினா, சரியான இணையை காண்க. சரியான ஒரு விடயத்தை நாம் காண இருக்கின்றோம். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால். இது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சொல்லாடல், சிறப்பு வாய்ந்த ஒரு சொற்றொடர் என்று பாடியவர் பாரதிதாசன். சரி. ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் என்று பாடியவர் பாரதிதாசன். மிகச்சிறந்த ஒரு பாடல் வரி. ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ் உடன் ஒப்பிடப்படும் கவிஞர் பாரதிதாசன். இதுவும் சரி. ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவோட ஒப்பிடக்கூடிய ஒரு தமிழ் கவிஞர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாரதிதாசன். அப்ப இதுவும் சரி. அடுத்தது, பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்படுவோர் வாணிதாசன், முடியரசன், சுரதா. அதாவது வாணிதாசன், முடியரசன், சுரதா. சுரதாவுக்கு என்ன வரும்னா சுப்புரத்தினதாசன் வரும். அப்போ அவருடைய பரம்பரை கவிஞர்கள் தான் இவங்க. இதுவும் சரி. அடுத்தது 4வது, புது கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி. புது கவிதையை பாரதிக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றவர் நா. பிச்சமூர்த்தி. இவருடைய பங்களிப்பு மிக மிக இன்றியமையாதது. ஆகவேதான் புது கவிதையினுடைய தந்தையாக நா. பிச்சமூர்த்தியை நாம் சொல்லுகின்றோம். ஆகவே இதில் கொடுக்கப்பட்டுள்ள 4 இணைகளுமே சரி. அப்போ அனைத்தும் சரி என்கின்றதா பார்க்கிறோம். அதுல எல்லா எண்களும் இங்க இருக்கு. இப்ப அனைத்தும் என்று கொடுத்தாலும் சரி, 1, 2 மற்றும் 3, 4 கொடுத்தாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். ஆகவே ஆப்ஷன் டி சரியான விடை. அனைத்தும் சரி. சரிங்களா? அடுத்தது 4வது வினா பாருங்க. பெட்டிக்கடை நாரணன். இதெல்லாம் புகழ்பெற்ற நூல்கள். விஞ்ஞானி போன்ற கவிதைகளை எழுதியவர். பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி போன்ற கவிதை நூல்கள். சரிங்களா? இதை எழுதியவர் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ந. பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ந. பிச்சமூர்த்தி தான் எழுதியது. சரிங்களா? பெட்டிக்கடை நாரணன் ந. பிச்சமூர்த்தி. விஞ்ஞானி பிச்சமூர்த்தி. விஞ்ஞானி பிச்சமூர்த்தி எப்படி படிக்கிறீங்க பாருங்க. விஞ்ஞானி பிச்சமூர்த்தி, நாரணன் ந. பிச்சமூர்த்தி. நாரணன் ந. பிச்சமூர்த்தி, விஞ்ஞானி பிச்சமூர்த்தி. சரிங்களா? அப்போ பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி போன்ற கவிதைகளை
கவிதை தொகுப்புகளை எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ஆப்ஷன் சி ந பிச்சமூர்த்தி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 5வது வினா, இயற்பெயரோடு பொறுத்துக. இயற்பெயரோட அவங்களுடைய புனைப்பெயரை நம்ம என்ன பண்ண பொறுத்த போறோம். இதுல முதல்ல நம்ம தெரிஞ்ச விஷயங்களை பார்க்கணும், ஏதாவது தெரியுதான்னு. இந்த தருமு சிவராமு, அருப் சிவராமு, பானுச்சந்திரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாரன்னா பிரமியில, நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருப்போம். அப்போ 2க்கு டி வரணுங்க. இங்க இருக்கு 2க்கு டி, இங்கேயும் இருக்கு. அடுத்தது நம்ம 11ஆம் வகுப்புல படிச்சிருப்போம், சுந்தர ராமசாமி, இவருடைய புனைப்பெயர் பசுவையா. அப்போ 3க்கு பி, எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரிங்களா? கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லுவோம், கல்யாண்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரன்னா மன்னதாசன. கல்யாண சுந்தரம் என்கின்ற கல்யாண்ஜி என்கின்ற மன்னதாசன். அப்போ 4க்கு ஏ, 4க்கு ஏ இங்க இருக்கு. அப்போ டி.கே. துரைசாமியினுடைய மற்றொரு பெயர் நகுலன், புனைப்பெயர் நகுலன். அப்போ 1க்கு சி, 2க்கு டி, 3க்கு பி, 4க்கு ஏ என்று இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. இதுவும் ஒரு மிக முக்கிய கொஸ்டின். பொறுத்துக. சரிங்களா? பொறுத்துக டைப்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கவிதையினுடைய பல வடிவங்கள். இந்த ஹைக்கூ அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஒரு சிறு விளக்கம். இந்த ஹைக்கூன்றது வந்து பாத்தீங்கன்னா 3 அடியில இருக்கும். இது ஜப்பானிய பழைய பாடலான ரென்கா என்ற வகையிலிருந்து தோன்றியது. இது முக்கியமானது. ஹைக்கூ 3 அடியில இருக்கும். 2 அடியினுடைய விஷயத்த 3வது அடியில குதிரை விடுவிக்கும். 2 அடியில சொல்லப்பட்டதனுடைய தெளிவான விடையை வந்து எங்க சொல்லணும்னா 3வதுல எங்க சொல்லணும், அந்த மாதிரி இருக்குதான் ஹைக்கூ. இந்த ஹைக்கூவை தமிழ்ல என்ன அழைப்பாங்கன்னா துளிப்பா. என்னன்னு சொல்லுவாங்கன்னா துளிப்பா. அப்போ 1க்கு சி எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, இங்க இருக்கு. சென்ட்ரியூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஹைக்கூ இருக்கு இல்லையா, இதனுடைய வளர்ச்சி நிலை தான் சென்ட்ரியூன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சென்ட்ரியோ பாடல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நகைச்சுவையாக இருக்கும். நகைச்சுவையை சென்டராக வைத்திருக்கும், அதாவது மையமாக வைத்திருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுங்க, நகைச்சுவையை சென்டராக வைத்திருப்பது, மையமாக வைத்திருப்பது. அப்போ 2ற்கு ஏ இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. லிமரிக் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த லிமரிக் என்பது பார்த்தோம்னா 5 அடிகள்ல இருக்கு, அதாவது 5 வரி கொண்டிருக்கும் லிமரிக் அப்படின்றது. இந்த லிமரிக்கு என்ன பெயர்னு சொன்னீங்கன்னா இயைபு குறும்பான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இயைபு குறும்பா. சரிங்களா? 5 அடியை கொண்டிருக்கும். அப்போ 3க்கு டி. லிமரைக்கு அப்படி இருக்குது இல்லையா, இது வந்து இயைபு துளிப்பா. இது என்ன விஷயம்னா இந்த லிமரிக் ஹைக்கு இது ரெண்டுத்தினுடைய கலவை தாங்க. லிமரிக் ஹைக்கு இதனுடைய கலவை, அதாவது ஹைக்குனுடைய அந்த 3 அடிகளையும் லிமரிக்கினுடைய பண்பையும் பெற்றிருக்கக்கூடியதான் லிமரிக்கு. இது ரெண்டும் சேர்ந்ததான் லிமரிக்கு. ஆகவே 4க்கு இயைபு துளிப்பா பி. அப்ப ஆப்ஷன் சி. சரிங்களா? ஹைக்குன்னா துளிப்பா, சென்ட்ரியோ நகைப்பா, லிமரிக் இயைபு குறும்பா, லிமரிக்கு இயைபு துளிப்பா. அடுத்த வினா 7வது வினா, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. அதாவது தவறான இணை என்பதை விட தவறான ஒன்றினை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம முதல்ல பாருங்க, முதல் 2 வரிகளில் கூறப்படும் கருத்தை 3வது வரி விடுவிப்பது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், எதுனா ஹைக்கூ. எது? ஹைக்கூ. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா பட்டம் விடுபவனுக்கும் பட்டம் பெற்றவனுக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா 2 பேருக்குமே வேலை இல்லை. அப்ப 3வது வரியில ஒரு விஷயத்தை சொல்லுது, ஒரு புதிரை விடுவிக்குது. அதுதான் ஹைக்கூ. அன்றாட வாழ்வியலில் குறும்புத்தனமும் நகைச்சுவையும் கலந்து எழுதப்படுவது சென்ட்ரியோ. இதுவும் சரி. 5 அடிகளை கொண்டது லிமரிக். இதை நம்ம பொறுத்துக்களை பார்த்திருப்போம். ஹைக்கூ கவிதையின் 3 அடி எல்லையையும் லிமரிக் கவிதையின் இயைபையும் கொண்டது சென்ட்ரியோன்னு கொடுத்திருக்காங்க. தவறு. ஹைக்கூ பிளஸ் லிமரிக் எதுனா லிமரிக்கு. அப்போ இந்த ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரிக்கு இதை வந்து சிறப்பா தமிழ்ல கையாண்ட ஒரு புலவர் யாருன்னு பார்த்தா ஈரோடு தமிழன்பன். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிமரிக்கு, இந்த லிமரிக், ஹைக்கூ கவிதை எல்லாம் சிறப்பா எழுதுறது ஈரோடு தமிழன்பன். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் டி என்பது இதற்கு சரியான
விடை. அடுத்ததா 8வது வினா, பொருந்தாத இணையை காண்க. தவறா பொருந்திருக்கக்கூடிய இணையை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்ச விஷயத்துல இருந்து போயிடலாம். ஆப்ஷன் பி ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆலாபனை. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். இது சரியான விடைதான். ஆலாபனை அப்துல் ரஹ்மான் சொல்லலாம், நீங்க படிக்கணும், சேர்த்து படிக்கணும். ஆலாபனை அப்துல் ரஹ்மான் சரி. சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல் ஆலாபனை அப்துல் ரஹ்மான். ஆலாபனை அப்துல் ரஹ்மான். ஒரு கிராமத்து நதி என்ற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒருத்தவர் சிற்பி பாலசுப்ரமணியம். இதையும் படிச்சிருப்போம் 11ஆம் வகுப்புல. அப்ப இதுவும் சரி. வெள்ளை பறவை என்ற நூலை எழுதியவர் ஆர் சீனிவாசராகவன். இதுவும் சரி. ஆனா இந்த வணக்கம் வள்ளுவன் ஒரு நூல் இருக்கு இல்லையா, இது 2004ல சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல். இதை மு மேத்தான்னு கொடுத்திருக்காங்க. மு மேத்தா கிடையாது, வணக்கம் வள்ளுக என்ற இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். அப்ப யாருக்கு வணக்கம் சொல்றோம்னா தமிழுக்கு வணக்கம் சொல்றோம், தமிழ் அன்பிற்கு வணக்கம் சொல்றோம். அப்ப வணக்கம் வள்ளுவ என்ற நூலினுடைய ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் தான் வரணும். ஆனா இங்க தப்பா பொருந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்து 9வது வினா, மகடுவு முன்னிலை வைத்து பாடியவர் சித்தருடைய இயல்புகளை பாடிய ஒருவர். அப்ப சித்தரா தான் இருக்க முடியும். இப்ப இங்க மகடுவு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு நம்ம பாக்குறோம். என்னன்னு சொல்றோம்னா மகடுவு. மகடுவு அப்படின்னா பெண் சொல்லுவோம், அதாவது மகளிர். சரிங்களா? மகடுவுன்னா ஒரு பெண்ணுன்னு அர்த்தம். சரிங்களா? அகடுவுன்னா ஆண். அப்ப பெண்களை இவர் சொல்லியிருப்பாரு. யார் சொல்லியிருப்பாருன்னா குதம்பாய். குதம்பாய்னு சித்தர் பாட்டுல வரும், பார்த்துருப்பீங்க. குதம்பாய், கேளடி குதம்பாய், பாரடி குதம்பாய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மகடுவை முன்னிலைப்படுத்தி பார்த்தவர் எங்கேயுமே நீங்க போகலாம், குதம்பை சித்தர் தான். ஏன்னா குதம்பாய் குதம்பாய் என்ற வார்த்தையை இவர் சொல்லியிருப்பாரு சித்தர் பாடல்கள்ல, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி சொன்னவர் தான் யாருன்னா குதம்பை சித்தர். அப்போ மகடுவை முன்னிலைப்படுத்தியும் சித்தர் இயல்புகளையும் பாடியவர் குதம்பை சித்தர். ஆப்ஷன் பி. 10வது வினா, சரியான இணையை காணும். சரியான ஒரு தேர்வை நம்ம எடுக்கணும். கல்வத்து நாயகத்தினுடைய சீடர் மெய்ஞான தீபரத்தினம் மாளிகா, அதாவது மெய்ஞான தீபரத்தின மாளிகா, அதுக்கப்புறம் ரத்தினம், அதாவது பாத்தீங்கன்னா மெய்ஞான தீபரத்தினம், மாளிகா ரத்தினம். சரிங்களா? இதை பிரிச்சு படிக்கணும். கல்வத்து நாயகத்தினுடைய சீடர் 1, மெய்ஞான தீபரத்தினம், மாளிகா ரத்தினம் ஆகிய பாடல்களை அரபு தமிழ் வடிவில் இயற்றியவர் செய்யிது ஆசிய உம்மா. செய்யிது ஆசிய உம்மா. இது சரியான விடை. கீர்த்தனை என்ற வடிவம், கீர்த்தனை என்றது எதனுடைய வளர்ச்சினா சிந்து என்ற இந்த இசைப்பாடலினுடைய வளர்ச்சி தான் நம்ம கீர்த்தனைன்னு சொல்றோம். அப்ப இங்க பாருங்க, சிந்து என்ற பாடல் வகை தான் சொல்கிறாங்க. இதுவும் சரி. சர்வ சமய சமரச கீர்த்தனைகள், சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் என்ற நூலில் உள்ள வகைகள் 5 பகுப்பா பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. மாயூரம் வேதநாயகர் நினைக்கிறேன், அவர் 5 பிரிவா பகுப்பா பிரிச்சு சொல்லியிருப்பாரு. அப்ப இதுவும் சரி. சித்திர கவிகளின் தோற்றுவாய் வண்ணங்கள், வண்ணங்கள் தான் சித்திரகவியினுடைய தோற்றுவாய். சரிங்களா? அப்போ இது எல்லாமே சரி. அப்போ அனைத்தும் சரி என்கின்ற விடை சரியான விடை. அப்போ ஆப்ஷன் டி 10வது வினாவிற்கு ஆப்ஷன் டி அனைத்தும் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது சரியான கூற்றினை ஆய்க. சரியான கூற்றினை ஆய்க. நம்ம என்னன்னா இது இலக்கணத்தை கொடுத்துருக்கு. இலக்கணம் அப்படின்னு சொல்லும் போது யாருடைய இலக்கணம்னா கவிகளினுடைய இலக்கணம். 4 கவிகள் சொல்லுவாங்க, நாற்கவின்னு சொல்லுவாங்க. அப்ப கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பொருளடி பாவனி முதலியவனை தன்று முதலியவற்றை கொடுத்து மற்றொருவர் பாடுக என்ற உடனே பாடுபவர் தான் ஆசுகவி. சரியான அணி. உடனேன்னு சொன்ன உடனே பாடுற, உடனே பாடுறது. சரிங்களா? பொருட்செல்வம் சொற்செல்வம் தொடை விகற்பம் சரிய உருவகம் முதலான அலங்காரத்தோடு இனிய ஓசையுடன் பாடுபவர் மதுரகவி. மதுரம் இனிமையான தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி மதுரகவி, இனிய ஓசையுடன் பாடுதல் மதுரகவி. இதுவும் சரி. மாலை மாற்று சுழிகுளம் நாகபந்தம் சக்கரம் எழுகப்பட்டிருக்கை முதலியவற்றை மிளிர கவி பாடுவோன் சித்திரக்கவி. இது கடினம், ரொம்ப கடினம். அப்போ இந்த இலக்கிய வடிவங்கள்லாம் சேர்ந்துருக்கும். அப்படி இருந்து பாடுகின்ற கவிஞனுக்கு பேர் சித்திரக்கவி.
மாலை, யமகம், கலம்பகம், தசாங்கம், புராணம் முதலிய அந்த செய்யுள் வடிவங்களை விரித்து பாடுபவன் தான் வித்தார கவி. பல வித்தைகளை உள்ளடக்கி எழுதுறவன் தான் வித்தார கவி. அப்ப இந்த கூற்று நாலுமே சரியான கூற்றுகள் தான். ஆகவே ஆப்ஷன் டி, கூற்றுகள் அனைத்தும் சரி என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. இதை நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். இந்த 4 கவிகள் மிக மிக முக்கியமாக நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். சரிங்களா? அடுத்தது ஒரு டைரக்ட் ஆன்சர். திருவெழு கூடற்கை. திருவெழு கூடற்றிருக்கை, அதாவது கூடல் இருக்கை அப்படின்னு வரும். இத ஓவிய பாங்குடன் நம்ம இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. திரு இருக்கை அமர்வது. அப்ப திருவெழு கூடல் இருக்கை, அதாவது கூடற்றிருக்கை, திருவெழு கூடற்றிருக்கை என்ற நூலினுடைய ஆசிரியர் திருமங்கை ஆழ்வார். இதை நீங்க தெரிஞ்சுங்க. இங்க திருமலை சாய்வார்னா குழப்பங்கள் வரும். ஆனா திருமங்கை ஆழ்வார் தான் இந்த நூலை எழுதியிருக்காங்க. ஓவிய பாங்குடன் அமைந்த ஒரு நூல். சரிங்களா? அப்ப 12வதற்கு சரியான விடை பி, திருமங்கை ஆழ்வார். அடுத்தது 13வது வினா, தவறான இணையை காணும். தவறான இணையை கான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தவறான ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். நோபல் பரிசினை ரவீந்திரநாத் தாகூர் பெற்ற ஆண்டு, இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். 1913 கீதாஞ்சலி என்ற ஒரு கவிதை தொகுப்பிற்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை மக்கள் அழைத்தது குருதேவ். இதுவும் சரியான விடை. ரவீந்திரநாத் தாகூரின் அமர் சோனார் பங்களா என்ற பாடல் பாகிஸ்தானின் நாட்டு பண்ணு கொடுத்திருக்காங்க. தப்பு. இது எதுன்னா வங்காளதேசத்தினுடைய நாட்டு பண்ணா இருக்கு. அப்ப பாகிஸ்தானுடைய நாட்டு பண்ணு கொடுத்திருக்காங்க. அப்ப தவறான இணை. பானு சிம்ஹா, அதாவது சூரிய சிங்கம் என்ற புனைப்பெயர் கொண்டு எழுதியவர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அமைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். சரி. பானு சிம்ஹா என்ற சூரிய சிங்கம். அப்ப சூரிய சிங்கம்னு கேட்டாலும் பானு சிம்ஹா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் யாருங்க அது? ரவீந்திரநாத் தாகூர். இதை மறக்கக்கூடாது. பானு சிம்ஹா, சூரிய சிங்கம், இந்த 2 புனைப்பெயர் அதனுடைய தமிழ் மீனிங் தான் அது. பானு சிம்ஹா, சூரிய சிங்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க யார் எழுதுனா ரவீந்திரநாத் தாகூர். குருதேவ்னு கேட்டாலும் அது யாரு? ரவீந்திரநாத் தாகூர். அப்போ பாகிஸ்தானின் நாட்டு பொண்ணு என்பது தான் தவறான இணை. ஆகவே இந்த 13வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது தவறான இணையை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. வானம்பாடி இதழ் வெளிவந்த இடம். இந்த வானம்பாடி என்ற புகழ்பெற்ற கவிதைகள் வெளியிடக்கூடிய ஒரு இதழ் கோவையிலிருந்து வெளிவந்தது. சரி. நகைப்புடன் கூடிய எல்லல், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அங்கத நாடகங்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். நகைப்புடன் எல்லல் இருக்கும். நையாண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, நக்கல் நையாண்டி அந்த மாதிரி இருக்கும். சொல்லுக்கும் அது உணர்த்தும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு தெளிவற்று இருத்தல்னு சொல்றாங்க. தெளிவற்று இருத்தல்னா முரண் கிடையாது. இதுக்கு பேர் இருண்மை. இருண்மைன்னு ஒரு கூறு இருக்கு. எதுல? கவிதையில. முரண்னா முரண்பட்டு இருக்கும். ஆனா கருத்து தெளிவில்லாம இருக்கிறதுக்கு பேரு இருண்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ இது தவறான இணை. மூற்றுருவகம் பாங்குடன் தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது படிமம். இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வருவது படிமம். அப்ப இது சரி. அப்ப தவறான இணை வந்து பாத்தீங்கன்னா இந்த முரண் என்பதற்கு இருமை என்பது வர வேண்டும், இருண்மை என்று வர வேண்டும். அப்போ 14வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்தது பாருங்க 15வது வினா. சிற்றிலக்கியங்கள், இங்க நூல் பெயர் வரணும். கூறும் விருந்து எனும் மனப்பினுள் அடங்குவது. இதை ஏற்கனவே நம்ம தெரிந்த ஒரு விடயம் தான். சிற்றிலக்கியங்களை விருந்து என்னும் வனப்பினுள், வனப்புனா அழகு, இதுல அடக்கிறவர் யாருன்னு சொன்னீங்கன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியம் என்ற நூல் தான் விருந்து என்னும் அந்த வடிவத்துல சிற்றிலக்கியங்களை அடக்குகிறது. அப்போ விருந்து என்னும் மனப்பினுள் அடங்கும் ஒரு இலக்கிய வடிவம் சிற்றிலக்கியம். அதை அடக்கியவர், அந்த விருந்து என்னும் வனப்பினுள் அடக்கியவர், கூறியவர் தொல்காப்பியர், கூறிய நூல் தொல்காப்பியம். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் சி தொல்காப்பியம் என்பது சரியான விடை. 11ஆம் வகுப்பினுடைய சிறப்பு தமிழ் பகுதியில் இயல் 2 முக்கிய வினாக்கள் 15 மற்றும் அதற்கான விடைகளை நாம் காண இருக்கின்றோம். முதலாவது வினா,
சிறுகதை வடிவத்தின் அடிப்படை கூறுகள் எத்தனை? இதுதான் வினா. 4. இதற்கு சரியான விடை 4. எப்படின்னா, ஒரு இலக்கிய சிறப்பு மிக்க ஒரு சிறுகதை அமைய வேண்டும் என்றால் 4 அடிப்படை கூறுகள் வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஒரு சிறந்த சிறுகதை ஓர்மையுடன் இருத்தல் வேண்டும். சிறந்த ஓர்மையுடன் இருக்கணும். அதாவது அதனுடைய போக்கு நிலை அழகாக இருக்க வேண்டும். 1. 2வது, கற்பனை இருக்க வேண்டும். கற்பனை வளத்தை தூண்ட வேண்டும். 2. 3வது, ஒரு கதையின் ஒரு முக்கிய பகுதியில் திருப்பம் இருக்க வேண்டும். 4வது, வாசகருடைய மனநிலை பொறுத்து கூறு அமைய வேண்டும். இந்த 4 விஷயத்தை தான் சொல்றாங்க. அதனாலதான் சிறுகதையினுடைய அடிப்படை கூறுகள் 4 என்று சொல்லுகின்றோம். அடுத்த வினா, இதுவும் ஒரு கதை பற்றியதுதான். கதை சொல்லுதலின் நோக்கு நிலை, கதை சொல்லுதலின் உத்திகள். 2 விஷயத்தை கேட்டிருக்காங்க. நோக்கு நிலை, கதை சொல்லுதல் உத்திகள். இதற்கு விடை பாத்தீங்கன்னா 2, 5. எப்படின்னு சொல்றேன். கதை சொல்லுதலின் நோக்கு நிலை 2 விஷயத்துல கதையை சொல்லலாம். ஒன்னு கதை மாந்தன் கதையை சொல்லணும், இன்னொன்னு கதை ஆசிரியர் கதையை சொல்லணும். அப்போ கதை மாந்தன் சொல்வது, கதை ஆசிரியர் சொல்வது 2. அடுத்தது கதை சொல்வதனுடைய உத்திகள்னு சொல்லும் போது 5 வகையை சொல்றாங்க. இயல்பான முறையில சொல்லுவாங்க, நடுவுல பிரிச்சு கதையை சொல்லுவாங்க, முன்னோக்கி சொல்லுவாங்க கதையை, அப்புறம் பின்னோக்கி பிளாஷ்பேக்னு சொல்லக்கூடிய பின்னோக்கி சொல்லுவாங்க. இது போன்ற ஒரு 5 நிலைகள்ல கதை சொல்லுதலின் உத்திகள் அமையும். அப்போ கதையின் நோக்கு நிலைகள் பாத்தீங்கன்னா 2, கதை சொல்லுதலுடைய உத்திகள் 5. சரிங்களா? அப்போ 2வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ, 2, 5. அடுத்தது பாருங்க, ஒரு பொறுத்துக. கதை கதாசிரியர் பொருத்த வேண்டும். இப்ப நம்ம பார்க்கலாம், தெரிஞ்ச விஷயத்துல இருந்து போலாம். என்னன்னா, பதேர் பாஞ்சாலி ஒரு இந்தி மொழி படம். இந்திய திரையுலகத்தினுடைய ஒரு மிக முக்கிய தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை யாருன்னு சொன்னீங்கன்னா சத்யஜித் ரே. அவர் அவரு அந்த சத்யஜித் ரே எடுத்த ஒரு திரைப்படம் தான் இந்த பதேர் பாஞ்சாலி. சரிங்களா? அப்போ 4க்கு சி, 4க்கு சி எங்க இருக்குன்னு பாருங்க. 4க்கு சி இங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்போ பதேர் பாஞ்சாலி, சத்யஜித் ரே ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சுந்தரகாண்டம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெயகாந்தன். 2க்கு டி பாருங்க, எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப இது இல்ல, டியா தான் இருக்கும். செக் பண்ணலாம். சுந்தரகாண்டம் சண்டை போர்லாம் முடிஞ்சு வாழ்க்கையில வசந்தம் ஏற்படுவது. இப்போ வசந்தம்னா வெற்றி அடைஞ்சிட்டோம்னா இருக்கும். வெற்றினா ஜெயம். அப்போ ஜெயகாந்தன், சுந்தரகாண்டத்தினுடைய ஆசிரியர் ஜெயகாந்தன். அடுத்தது ஈரம் என்ற நூலினுடைய ஆசிரியர் சோ தர்மன். இப்போ 3க்கு ஏ. அடுத்தது நிலைநிறுத்தல் என்ற புகழ்பெற்ற அந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா கி ராஜநாராயணன், கரிசல் இலக்கிய எழுத்தாளர். அப்போ 1க்கு பி, 2க்கு டி, 3க்கு ஏ, 4க்கு சி என்றக்கூடிய ஆப்ஷன் டி சரியான விடை. சரிங்களா? 3வது வினாவிற்கு விடை ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, அச்சுப்பிழை பார்க்கிறவர்களை ஒதுக்கிவிட்டால் என் கதையின் முதல் வாசகன் நான் தான் என்று சொன்னவர் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுகின்ற புதுமை பித்தன். இவர் தான் சொல்லியிருக்கிறார், அச்சுப்பிழை நீக்கிறவங்கள்ட்ட அவர்களை நீக்கிவிட்டால், அச்சுப்பிழை பார்ப்பவர்களை ஒதுக்கிவிட்டால் என்னுடைய கதையினுடைய முதல் வாசகன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு இந்த புதுமை பித்தன். இவர் தான் சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இவருடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். சரிங்களா? அப்போ புதுமை பித்தன் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தவறான பொருத்தத்தை காண்க. தவறான ஒரு பொருத்தத்தை கண்டுபிடிக்கணும். சிறுகதையின் முழுமையான வடிவச்சிறப்போடு அமைந்த சிறப்பான சிறுகதைகளை தந்தவர்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா அமெரிக்க எழுத்தாளர்கள் சொல்லியிருக்காங்க. எட்கர் ஆலன் போ, ஓ ஹென்றி, வாஷிங்டன் இர்வின். சரியான விடை. ஏன்னு கேட்டீங்கன்னா சிறுகதையின் முழுமையான வடிவச்சிருப்போடு அமெரிக்கர்கள் எழுதுறாங்க. பாரதியாரின் சிறுகதைகளில் 1 6ல் 1 பங்கு. சரி, இதுவும் சரி. தமிழ் சிறுகதை படைப்பாளர்களை பிரிக்கும் தலைமுறை பகுப்புகள் 5 தலைமுறையை பிரிக்கிறாங்க. முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை. அப்ப தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர்
காணா சுப்பிரமணியம் கொடுத்திருக்காங்க, தவறு. புதுமை பித்தன் தான் செதுமைப்படுத்தினார். சிறந்த இலக்கிய வடிவத்துடன் சிறுகதைகளை தந்தவர், சிறுகதைக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா புதுமை பித்தன். அப்போ டி தான் தவறான இணை. அடுத்து 6வது வினா, சிறுகதைக்கான வடிவமைதுடன் வெளிவந்த முதல் தமிழ் சிறுகதை. சிறுகதை எல்லாம் எழுதலாங்க, ஆனா சிறந்த வடிவத்தோட, அதற்கான வடிவத்தோட வெளிவந்த முதல் கதை குளத்தங்கரை அரசமரம் என்கின்ற கதை. இதை எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா வா வே சு வா வே சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் தான் எழுதியிருப்பாரு. அப்போ சிறுகதைக்கான வடிவ அமைதியுடன் வெளிவந்த முதல் தமிழ் சிறுகதை எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி, குளத்தங்கரை அரசமரம். இதில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த பிரதாப் முதலியார் சரித்திரம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நாவல், முதல் நாவல்னு சொல்லலாம், தமிழ்ல வெளிவந்தது. மாயூரம் வேதநாயகம் எழுதியிருப்பாரு. அப்ப அதையும் கொஞ்சம் இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு டைரக்ட் கொஸ்டின், தமிழகத்தின் மாப்பாசான். தமிழகத்தின் மாப்பாசான், உலக அளவுல மாப்பாசான் கதைக்கு ஃபேமஸ் ஆனவர். அதே போல தமிழகத்தின் மாப்பாசான் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன், சோ விருத்தாச்சலம் என்கின்ற புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். சரிங்களா? அடுத்தது 8வது வினா, ரஷ்ய சிறுகதையின் தந்தை. ஒரு புகழ்பெற்ற மிக சிறந்த எழுத்தாளர், சிறுகதைகளை செதுக்குபவர் அப்படின்னு சொல்லலாம். ரஷ்ய சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கோகல். இது வந்து டைரக்ட் கொஸ்டின். ரஷ்ய சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கோகல், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 9வது வினா, சரியான இணைகளை காண்க. சரியாக இணைக்கப்பட்டுள்ள பொருத்தப்பட்டுள்ள இணைகளை நாம் காணப்போறோம். லட்சியவாத படைப்புகள் பார்த்தசாரதி, அகிலன். சரி, ஒரு லட்சியம் இருக்கும் அந்த கதைகளுக்குள்ள. பொழுதுபோக்கு தன்மை கொண்ட கதைகளையும் படித்தவர் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன பண்ணார்னா பொழுதுபோக்கு தன்மை உள்ள கதைகளை எழுதியவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. கல்கி. சமரசமில்லா சமூக விமர்சன கதைகள், சமரசம் செய்ய முடியாது, சமூகத்தை விமர்சனம் செய்து எழுதுபவர்கள் காணா சுப்பிரமணியமோ ஆர் சண்முக சுந்தரமும். இதுவும் சரிதான். எளிய மனிதர்களின் பண்பு நலன்கள் சார்ந்த கதைகளை எழுதியவர் கு அழகிரிசாமி. எளிய மக்களுடைய வாழ்வியலை சோகம் ததும்ப அதே சமயத்தில் நகைச்சுவை கலந்து எழுதுபவர் யாருன்னு சொன்னீங்கன்னா கு அழகிரிசாமி. இங்க கொடுக்கப்பட்ட அனைத்துமே சரியான இணைகள். ஆகவே ஆப்ஷன் டி அனைத்தும் என்பது சரி. அடுத்தது 10வது வினா, தவறான ஒன்றினை தேர்ந்தெடுக்க கூறியிருக்கிறார்கள். என்னன்னு பார்க்கலாம். மனித உறவுகள், மனச்சலனங்கள். இந்த 2 கோட்வெடி நாம வச்சுங்க. மனித உறவுகள், மனச்சலனங்கள். இதை பற்றி சித்தரித்து எழுதிய ஒரு சிறப்புமிக்க எழுத்தாளர் தி ஜானகிராமன். சரி, தஞ்சை மண்வாசனையுடன் எழுதக்கூடியவர். சரிங்களா? வட்டார மொழியில் கதை சொல்பவர். வட்டார மொழி அதாவது கரிசல் காட்டு, கரிசல் வட்டார பகுதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, கோவில்பட்டியும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் கரிசல் வட்டார பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த கரிசல் இலக்கிய எழுத்தாளர் தான் கி ராஜநாராயணன். அப்ப வட்டார மொழி அப்படின்னு சொன்னாலே கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமி, பூமணி இவங்கெல்லாம் இருக்காங்க. பெருநகர வாழ்வியலை பெரிதும் எழுதியவர் ஜி நாகராஜன் கொடுத்திருக்காங்க. கிடையாது. பெருநகர வாழ்வியலை சிறப்பாக எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா இந்திரா பார்த்தசாரதி. இவங்க தான் பெருநகர வாழ்வியலை, ஒரு சிட்டி லைஃபை எழுதியிருப்பாங்க. குறியீட்டு தன்மையுடன் எழுதியவர் நா முத்துசாமி. கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர், தெருக்கூத்தை உலக அளவிற்கு கொண்டு சென்றவர் நா முத்துசாமி. அப்போ ஏ சரி, பி சரி, டி சரி, ஆனா சி மட்டும்தான் தவறான ஒன்று. அப்போ 10வது வினாவிற்கான விடை சி. அடுத்தது 11வது வினா, வாசிப்பு அனுபவத்தினுடைய தொடக்கம். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, படிக்கிறோம். அந்த படிப்பினுடைய தொடக்கம் எதுவா இருக்கும், எந்த இலக்கியமா இருக்குன்னு கேட்குறாங்க. சாகச கதைகள் கிடையாது, லட்சியவாத கதைகள்லாம் வந்து நமக்கு அறிவு இருந்தாதான், வாசிப்பினுடைய அனுபவம் இருந்தாதான் அதை கிட்ட நெருங்க முடியும். பொழுதுபோக்கு கதைகளும் அல்ல, குழந்தை இலக்கியம். வாசிப்பினுடைய தொடக்க நிலை என்று அழைக்கப்படுவது குழந்தை இலக்கியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்தது ஒரு முக்கியமான கூற்று,
ஒரு பிரச்சனை, ஒரு பொருள், ஒரு உணர்வு, ஒரு கருத்து, இத பத்தி சொல்றவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரச்சனை, ஒரு பொருள், ஒரு உணர்வு, ஒரு கருத்து தான் ஓங்கி இருக்கிறது என்ற நிலைதான் சிறுகதைக்கு உயிர் என்றவர். சிறுகதைனா என்னங்க? ஒரு பிரச்சனை இருக்கணும், ஒரு பொருள் இருக்கணும், ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு கருத்து இருக்கணும், இதுதான் சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா டி. ஜானகிராமன். ஜானகி ராமன் இவர் தான் சொல்லியிருக்காரு. இந்த கூற்றினுடைய சரியான நபர் டி. ஜானகிராமன். அடுத்தது 13வது வினா, ஒரு முக்கியமான வினா, மருத்துவம் இலக்கியம். வினா, மருத்துவம் இலக்கியம் என்ற இரு துறைகளிலும் சாதித்த எழுத்தாளர். மருத்துவத்திலையும் சாதிச்சிருக்காரு, தன்னுடைய எழுத்து துறையிலுமான இலக்கியத்திலும் சாதிச்சிருக்காரு. யாருன்னு சொன்னீங்கன்னா சார்வாகன். சரிங்களா? இவர் தான் இரு துறையிலும் சாதிச்சவர். மருத்துவம் இலக்கியம் இரண்டு துறைகளிலும் சாதித்த ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். இவர் பாத்தீங்கன்னா யானையின் சாவு என்ற ஒரு சிறுகதையை எழுதிப்பார். யானையின் சாவு. யாருன்னா சார்வாகன். சார்வாகனின் சாவு. என்ன சாவு? யானையின் சாவு. சரிங்களா? அடுத்தது 14வது வினா, 20ஆம் நூற்றாண்டினுடைய தலை சிறந்த எழுத்தாளர், லட்சக்கணக்கான வாசகர்களை தம் படைப்புகளின் வழியே சென்றடைந்தவர். இப்பே சொல்லிருப்பாங்க ஆன்சரு. லட்சக்கணக்கான வாசகர்களை தம் படைப்பின் வழியே சென்றடைந்தவர், யதார்த்தமா எழுதக்கூடியவர், மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தன். அவரா தான் இருக்கும். சாகித்ய அகாதமி மற்றும் பத்மபூஷன் விருது பெற்றவர். யார் இவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் வேணாம், ஜெயகாந்தன் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். வாழ்வில் நடக்கூடிய விஷயங்களை அப்படியே எழுதுபவர் ஜெயகாந்தன். இவர் இது மட்டுமல்ல, ஞானபீட விருது, குடியரசுத் தலைவர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றிருக்கார். இவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம், சில நேரங்களில் சில மனிதர்கள், உன்னை போல் ஒருவன், இமயத்திற்கு அப்பால், யுகசந்தி, பல எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்காரு. மிகச்சிறந்த எழுத்தாளர். அப்போ 14ஆம் வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, ஜெயகாந்தன். சரிங்களா? அடுத்த வினா, பொருத்துக. நூலினுடைய ஆசிரியரோடு பொருத்த வேண்டும். சரிங்களா? வணக்கம் வள்ளுவ. யாருக்குங்க வணக்கம் வைக்கணும்? தமிழுக்கு வணக்கம் வைக்க வேண்டும். தமிழை அன்பாக கருதுபவர்களுக்கு வணக்கம் வைக்க வேண்டும். அப்ப வணக்கம் வள்ளுவ என்ற நூலினுடைய ஆசிரியர் தமிழ் அன்பன். அடுத்தது பாருங்க, அன்பளிப்பு அழகிரிசாமி. அழகிரிசாமிக்கு அன்பளிப்பு. யாருக்கு கொடுக்குறோம்? அழகிரிசாமிக்கு அன்பளிப்பு. மோனை ஒத்து வரும். மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. இங்கேயும் ஒன்றும் கவலை இல்லைங்க, மே மீ மோனை ஒத்து வரும். மேலாண்மை பொன்னுசாமியின் மின்சாரப்பூ. ஒரு சிறு இசை வண்ணதாசன். ஒரு சிறு இசை என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா வண்ணதாசன் என்கின்ற கல்யாண சுந்தரம் என்கின்ற கல்யாண் ஜி. சரிங்களா? இதுல என்ன விஷயம்னா, இது எல்லாமே சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள். சரிங்களா? அப்ப எல்லாமே நேரா அப்படியே பொறுத்து இருக்கு. அப்ப பாருங்க, 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு சி, 4க்கு டி. அப்ப ஆப்ஷன் டி சரியான விடை. சரிங்களா? இயல் 3 அந்த பகுதியில் உள்ள 15 முக்கிய வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை நாம் காண இருக்கின்றோம். முதலாவதாக, தன் திரை சாதனைகளுக்காக ஆஸ்கர், மகசேசே, இந்திய அரசினுடைய பாரத ரத்னா, இந்திய அரசினுடைய உயரிய விருதான இந்திய மாமணி என்று அழைக்கப்படுகின்ற பாரத ரத்னா விருது பெற்ற ஒரு கலைஞர் யாருன்னு கேட்கிறாங்க. இதற்கு இத்தனை விருதுகளையும் வாங்கியவர். இப்ப ரசூல் பூகோட்டி சிறந்த ஒளிப்பதிவருக்கு வாங்கியிருக்காரு. ஆர் டி பர்மன் சிறந்த இசையமைப்பாளர், ரவிவர்மா ஓவியர். இருந்தாலும் இந்திய திரையுலகத்துல ஒரு மறுக்க முடியாத, மறைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு ஆளுமை யாருன்னு சொன்னீங்கன்னா சத்யஜித் ரே. இத்தனை விருதுகளையும் வாங்கியவர் இவர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா பாரத ரத்னா விருதையும், ஆஸ்கர், இந்த ஆஸ்கருக்கு நிகரான ஒரு உயரிய விருது மகசேசே, இந்த 3 விருதுகளையும் வாங்கிய ஒரு திரை சாதனையாளர் யாருன்னு சொன்னீங்கன்னா சத்யஜித் ரே. அப்போ 1வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, நாடகத்தின்
கதை பிரிக்கப்படும் முறைகள். கதை எப்படி பிரிக்கிறாங்க? அந்த கதையை பிரிக்கக்கூடியது அங்கங்கள்னு பிரிப்பாங்க. அந்த அங்கங்களினுடைய எண்ணிக்கை தான் கேட்கிறாங்க. ஓரங்க நாடகம், ஈரங்க நாடகம், மூவங்க நாடகம், நான்கங்க நாடகம், ஐந்தங்க நாடகம். அப்போ 5 அங்கங்கள் தான் அதிகபட்சம். 5 அங்கங்களாக தான் பிரிப்பாங்க ஒரு நாடகத்தை. அப்போ பிரிக்கப்படும் அங்கங்கள் 5. இதுல சிறந்த நாடகமாக பெயர் பெறுவது எதுன்னு சொன்னா 3 அங்கங்கள் இருக்கக்கூடிய நாடகங்கள் தான் சிறந்த நாடகங்களாக போற்றப்படுகிறது. சரிங்களா? அப்போ இரண்டாவது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி 5. அடுத்த வினாவினை பார்ப்போம். இப்போதான் நம்ம அதை கலந்துரையாடணும். சிறந்த நாடகத்திற்கான அங்கங்கள், அதை தான் இவங்க இப்படி கேட்டிருக்காங்க. சிறந்த நாடகங்களாக கருதப்படுபவை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓரங்க நாடகங்கள் கிடையாது, ஈரங்க நாடகங்கள் கிடையாது, மூவங்க நாடகங்கள் இதுதான் சரி, ஐந்தங்க நாடகங்கள் கிடையாது. அப்போ ஒரு சிறந்த நாடகம் என்று போற்றப்படுவது 3 அங்கங்களை கொண்ட நாடகங்கள். அப்போ ஆப்ஷன் சி மூவங்க நாடகங்கள் என்பது சரியான விடை. அடுத்தது 4வது வினா, தவறான இணையை காண். தவறான ஒரு இணையை நாம் கண்டறிய போகின்றோம். முதல் பாருங்க, கட்டியங்காரனின் வேறு பெயர்கள் பஃபூன், விதூஷகன். இன்னும் என்னென்ன சொல்லுவாங்க கட்டியங்காரனுக்கு? கோமாளின்னு சொல்லுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சபை அலங்காரன் சொல்லுவாங்க. சபை அலங்காரன், சபை அலங்காரன், சபையை அலங்கரிக்கிறோம் தான். இந்த கட்டியங்காரன் இல்லைன்னா அந்த தெருக்கூத்து சிறப்பாக இருக்காது. முதல் கதை மாந்திரம் இவன் தான் தெருக்கூத்துல. அப்ப கட்டியம் என்பதனுடைய சொருள் என்னன்னா, அது பொருள் என்னன்னா, அரசனுக்கு புகழ்மொழி கூறுதல். அரசனை புகழ்ந்து சொல்வோம்னா யாருன்னு சொன்னீங்கன்னா கட்டியங்காரன். அதனாலதான் அதுக்கு கட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் நாடக முறையை உருவாக்கியவர் RS மனோகர். இது தவறு, தவறான இணை. ஏனெனில் ஸ்பெஷல் நாடக முறையை உருவாக்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுகின்ற சங்கரதாஸ் சுவாமிகள் தான் இந்த ஸ்பெஷல் நாடக முறையை தொடங்கினாரு. ஸ்பெஷல் சங்கரதாஸ், எஸ்ல ஒரு மோனை. சரிங்களா? இசையை முதன்மைப்படுத்தி கூத்து மரபுகளை உள்வாங்கி நாடகங்கள் படைத்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். இசையை முதன்மைப்படுத்துறாரு, கூத்த எதுல புகுத்துறாருன்னா நாடகத்துல புகுத்துறாரு. அதனாலதான் இவர் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னு சொல்லுவோம். அப்போ தவறான இணை என்பது ஆப்ஷன் சி. ஸ்பெஷல் நாடக முறையை உருவாக்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். ஆனா இங்க RS மனோகர்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. அடுத்ததாக 5வது வினா, பொறுத்துக. ஒரு அமைப்பு பெயர்களுடன், ஒரு சிறப்பு பெயர்களுடன் அதற்கான ஆசிரியர்களை நம்ம பொருத்த போறோம். முதலாவதாக பாய்ஸ் கம்பெனி. இந்த பாய்ஸ் கம்பெனி என்றது சிறுவர்களை வைத்து நாடக குழுவை உருவாக்கினவர் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கக்கூடிய சங்கரதாச சுவாமிகள். அவர் தான் இந்த பாய்ஸ் கம்பெனி என்பதை உருவாக்கியவர். அப்போ 1க்கு சி எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. அடுத்தது ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ். உலக அளவுல தன்னுடைய பாடல்கள் மூலமாக விடுதலை கருத்துகளையும் சரி, சீர்திருத்த கருத்துகளையும் சரி சொன்னவர் மதுரகவி பாஸ்கரதாஸ். இவருடைய பாடலைத்தான் ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் என்ற பெயரில் ஒரு நிறுவனம் உலக அளவுல வெளியிட்டது. அப்போ இந்த ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் என்ற அந்த பெயருடன் தொடர்புடையவர் மதுரகவி பாஸ்கரதாஸ், இவருடைய பாடல்கள். அப்ப 2ற்கு ஏ இங்க இருக்கு. எதிர்கதை நாடகம். எல்லோருமே ஒரு சிறந்த கதாபாத்திரத்தை வச்சுதான் நாடகத்தை நடத்துவாங்க. ஆனா எதிர்கதை நாடகம் என்கின்ற ஒரு சிறப்பு முறையையும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு முறையையும் நாடகத்துல புகுத்தியவர் பம்மல் சம்பந்தனார். 3க்கு டி. எதிர்கதை நாடகத்தை அமைத்தவர் பம்மல் சம்பந்தனார். அடுத்து லங்கேஸ்வரன். யாருன்னு சொன்னீங்கன்னா RS மனோகர். ஏன்னா லங்கேஸ்வரன் என்ற நாடகத்துல மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இலங்கை மக்களால் லங்கேஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்ற ஒருவர் RS மனோகர். அப்போ 4க்கு பி. இது எல்லாம் மிக சரியாக பொருந்தி வருகின்ற ஒரு தெரிவு ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்தது 6வது வினா, ஆட்டம், இசை, சிறிதளவு வசனம் என்றிருந்த நாடக அமைப்பை மாற்றி கற்பனை சிறப்பும் சந்தனயமிக்க பாடல்கள். இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும்
சந்தநயம் மிக்க பாடல்களை எழுதி மிகச்சிறந்ததாக அந்த நாடகத்துல கொண்டு சென்று புகுத்திய ஒரு நாடக தலைமை ஆசிரியர். நாடக கலைஞர்களுக்கெல்லாம் தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு சொன்னீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். இவர் தாங்க புகுத்தினார். ஆட்டம் இசை சிறிதளவுதான் வசனம்னு இருந்துச்சு. அந்த நாடக அமைப்பை மாற்றி கற்பனையை புகுத்தி சந்தநயமிக்க பாடல்களை அதனுள் படைத்த ஒரு மிகப்பெரிய நாடக பெருந்தகை சங்கரதாஸ் சுவாமிகள். இவர் தாங்க புகுத்தினார். அப்ப ஆப்ஷன் ஏ ஆன்சர். சரிங்களா? ஆர்.எஸ். மனோகர் வந்து நாடகத்துல நடித்து புகழ் பெற்றவர். மதுரகவி பாஸ்கரதாஸ் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர கருத்துக்களையும் சீர்திருத்த கருத்துக்களையும் சொன்னவர். பாலாமணி அம்மையார் வந்து பெண்களுக்குன்னு மட்டும் கிட்டத்தட்ட 70 நாடக கலைஞர்கள் கொண்டு நாடக குழு உருவாக்குனவங்க. சரிங்களா? அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஏழாவது வினா, ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் என்ற இசைத்தட்டு நிறுவனத்தால் கிராமபோன் இசைத்தட்டுகளில் பாடல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு அதனால் உலக புகழ்பெற்ற நாடக கலைஞர் ஒருவர் இருக்கிறார்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மதுரகவி பாஸ்கரதாஸ். இவருடைய பாடல்களை தான் ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் என்ற இசைத்தட்டு நிறுவனம் உலக அளவுல வெளியிட்டுச்சு. அப்போ ஆப்ஷன் பி மதுரகவி பாஸ்கரதாஸ். அடுத்தது, தமிழ் நாடகத்தை மேநாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவர். உலக அளவுல ஒரு நுட்பத்தை கொண்டு வந்தவர். பாடல்கள் மிகுதினை குறைத்து உரையாடல்களை தனது நாடகங்களில் முதன்மைப்படுத்தியவர் யாருன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? தமிழ் நாடகத்தை மேநாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவர், பாடல்கள் மிகுதியினை குறைத்து அதனை தனது நாடகங்களில் முதன்மைப்படுத்தி புகுத்தியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பம்மல் சம்பந்தனார். இவர் தாங்க பண்ணாரு. அதாவது பாத்தீங்கன்னா மேநாட்டு நாடகங்களுக்குனால ஹைடெக்கா போறாரு, அதிக முன்னேற்றத்தை கொண்டு வந்தவர். பாடல்களில் அந்த ஆக்கத்தை ஆதிக்கத்தை குறைத்து, அந்த பாடல்களுடைய ஆக்கத்தை குறைச்சிட்டு உரையாடல்களை முதன்மைப்படுத்தியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பம்மல் சம்பந்தனார். இவர் வந்து தமிழ் நாடக தந்தைன்னு சொல்லுவாங்க. தமிழ் நாடக தந்தை, தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுவார். சரிங்களா? அடுத்தது 9வது வினா, சரியான இணையை காண்க. பம்மல் சம்பந்தனாரை பற்றிய தகவல்கள். பம்மல் சம்பந்தனாரின் எதிர்கதை நாடகம் சந்திரஹரி. இது அப்படியே திருப்பி பாருங்க, ஹரிச்சந்திரான்னு வரும். இந்த ஹரிச்சந்திரன் நாடகத்தை தான் எதிர்கதை நாடகமாக அமைத்தார் சந்திரஹரி என்ற பெயர்ல பம்மல் சம்பந்தனார். இது சரி. பம்மல் சம்பந்தனாரின் 1891 ஏற்படுத்திய ஒரு நாடக குழு சுகுண விலாச சபை. மிக புகழ்பெற்ற ஒரு சபை சுகுண விலாச சபை. சுகுண விலாச சபை சம்பந்தனார். அப்போ சுகுண விலாசம் சம்பந்தனார் ஞாபகம் வச்சுக்கலாம். பம்மல் சம்பந்தனாரின் நாடகங்களில் சில, சரிங்களா, எதுன்னு சொன்னீங்கன்னா மனோகரா, சபாபதி, உத்தம பத்தினி, இந்த 3 நாடகங்களும் இருக்கு. இதுல அனைத்து வினாக்களுமே சரி, அதாவது விடைகளுமே சரி. ஆகவே அனைத்தும் சரி என்பது இதற்கு சரியான விடை. அடுத்தது பாருங்க, 10வது வினா, தவறான ஒன்றினை காண்க, தவறான இணையை காண்க. ஆர்.எஸ். மனோகரின் இயற்பெயர் ராமசாமி சுப்பிரமணியன். கரெக்ட். ராமசாமி சுப்பிரமணியன் என்ற பெயரை தான் அவர் என்ன பண்ணினா ஆர்.எஸ். மனோகர் அப்படின்னு மாத்தினாரு. இவர் தான் லங்கேஸ்வரன் நாடகத்திலையும் பல வரலாற்று சிறப்புமிக்க நாடகத்துல நடிச்சவர். 1954 நேஷனல் தியேட்டர்ஸ், மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த நாடக நிறுவனத்தை தொடங்கியவர் ஆர்.எஸ். மனோகர் தான். ஆர்.எஸ். மனோகரின் சமூக நாடகங்கள் இன்ப நாள் உலகம் சிரிக்கிறது, இதுவும் கரெக்டு. ஒவ்வொரு நாடகத்திற்கும் 60 நாட்கள் ஒத்திகை பார்ப்பவர் ஆர்.எஸ். மனோகர்னு கொடுத்துருக்காங்க. ஒத்திகை பார்ப்பாரு. எத்தனை நாட்கள்னா 30 நாட்கள். அதாவது கிட்டத்தட்ட 1 மாத காலம் தான் அவர் என்ன பண்ணுவார்னா ஒத்திகை பார்ப்பார். அவ்வளவு நுணுக்கமா பார்ப்பார். அப்போ இந்த இணை தான் வந்து தவறா இருக்கு. இப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 60 நாட்கள் அல்ல, 30 நாட்கள். சரிங்களா? ஆப்ஷன் டி 10வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி. 11 சரியான இணையை காண். சரியான ஒரு விடயத்தை கண்டறிய போகின்றோம். ஆர்.எஸ். மனோகருடைய நாடகங்கள், என்னென்ன நாடகங்கள் நடிச்சிருக்காருன்னா சாணக்கிய சபதம், லங்கேஸ்வரன், ஏற்கனவே சொன்னோம். இந்த நாடகத்தை நடிச்சு அந்த பெயர் பட்டத்தையே வாங்கிட்டார் அவரு. சூரபத்மன், நரகாசுரன், இதில் நடித்து புகழ் பெற்றவர். இது சரி.
ஆண்டன் செகவ் எழுதிய நாடகங்கள் கடல் பறவை, அங்கில் வான்யா, 3 சகோதரிகள், செர்ரி பழத்தோட்டம். இது சரி. ஆண்டன் செகவ் உலக புகழ்பெற்ற ஒரு நாடக ஆசிரியர். அவர் தான் எழுதுறாரு இந்த நூல்லாம். இது எல்லாமே சரிதான். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், நூலினுடைய ஆசிரியர். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். அந்த தலைப்பிலேயே எழுதியவர் டி.கே. சண்முகம். இது சரிதான். டி.கே. சண்முகம் தான் அந்த நூலை எழுதினார். சங்கரதாஸ் சுவாமிகளே, உம்முடைய பாடல்கள் முள்ளும் முரடும் போல் இருக்கின்றன என்றவர் கவிராயர் முத்துசாமி. கரெக்ட் தான். அப்போ அனைத்தும் சரி. முள்ளும் முரடும்னா முள்ளும் முரடும் இருக்கக்கூடிய பலாப்பழத்தை சொல்றாரு. அப்ப பலாச்சுளையை போல சுவை கொண்டது உங்களுடைய பாடல்கள்னு சொல்ல வர்றாரு. அப்படி சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா கவிராயர் முத்துசாமி. யாரை பத்தி சொல்றேன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். அப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லாமே சரி. சரிங்களா? அப்போ அனைத்தும் சரி என்பது சரியான விடை. அடுத்ததாக 12வது வினா, எனக்கு ஒரு கனவு உள்ளது என்ற உரையினை மிகச்சிறந்த உரையாக இன்றளவிற்கும் போற்றப்படும் அளவிற்கு உரையாற்றிய தலைவர் யாருன்னு சொன்னீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங். அதாவது எனக்கு ஒரு கனவு உள்ளதுன்னு ஒரு உரையை மக்களிடத்துல தெரிவிக்கிறாரு. அந்த உரை தான் இன்றைக்கும் சிறந்த உரையாக அவருடைய வாழ்வில் இருக்கு. எதுன்னு சொன்னீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் பேசிய உரை. அப்போ இந்த கூற்றுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது ஒரு இலக்கிய பாடல் வரி. இந்த பட்டி மண்டபத்தை பத்தி சொல்றோம். இன்னைக்கு பட்டி மன்றம்னு சொல்றதுதான் அந்த காலத்துல பட்டி மண்டபம்னு இருந்தது. மணிமேகலை பரிபாடல்ல சொல்லியிருக்காங்க. திருவாசகத்துல இதற்கான சொல்லாடல் இருக்கு. அதே சமயத்துல கம்பராமாயணத்துல கூட இருக்கு. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம் என்று பட்டி மன்றம் பற்றி கூறும் ஒரு இலக்கியம் எதுன்னு சொன்னீங்கன்னா கம்பராமாயணம். பட்டி மண்டபம் கம்பராமாயணம். எப்படின்னு சொன்னீங்கன்னா, பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் கம்பராமாயணம். திருவாசகம் சொல்றது பட்டி மண்டபம் ஏற்றினை அப்படின்னு சொல்லுவோம். மணிமேகலை பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கலைதெறி பட்டி மன்றமும் வரும்போது கலைதெறி பட்டி மன்றமும் கம்பராமாயணம். கலைதெறி கம்பராமாயணம். இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ 13வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, தவறான பொருத்தத்தை காண்க. தவறான பொருத்தத்தை காண்க. வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சொல்லுகின்ற நூல் பரிபாடல் கிடையாது. வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சொல்லுகின்ற நூல் எதுன்னு கேட்டா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் சொல்லுது. இங்க பரிபாடல்னு கொடுத்திருக்காங்க, அது தவறு. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏழுமி. சரிங்களா? இது சொல்லுவது மணிமேகலை. சரி, இது அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமி யார் சொன்னதுன்னா மணிமேகலை. அப்படி நாம வச்சுங்க. பட்டி மண்டபம் ஏற்றினை, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. பட்டி மண்டபம் ஏற்றினை எதுல? திருவாசகத்துல. திருவாசகத்துல ஏற்றுங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பனையரும் கலைதெறி பட்டி மண்டபம், இதுதான் இப்பதான் சொன்னோம். கலைதெறி பட்டி மண்டபம் கம்பராமாயணம். மோனையும் ஏய்மும் ஒத்து வருது. சரிங்களா? அப்போ இதுல தவறான இணை எதுன்னு சொன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. இதுதான் தவறான இணை. தவறான பொருத்தமும் அதுதான். அப்ப 14வது ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது இறுதி கொஸ்டின், இறுதி வினா. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. வாட் இஸ் வாட் கொஸ்டின் தான். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே என்று சொன்னவர், உளமுருகி சொன்னவர், மனம் இறங்கி சொன்னவர் மாணிக்க வாசகர். சரிங்களா? அதாவது வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வாழ்கின்றாய் வாழாத வாசகர், வாசகன், வாழ்கின்றாய் வாழாத வாசகன், மாணிக்க வாசகர். சரிங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. 15வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, மாணிக்க வாசகர். 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் 4னுடைய முக்கியமான 15 வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தான் காண இருக்கின்றோம். முதலாவதாக தொல்காப்பியத்துல, அதாவது தொல்காப்பியத்தினுடைய எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் ஆகிய அதிகாரங்களை கொண்டு தோன்றிய இலக்கண நூல்கள். தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய 3 இயல்கள் இருக்குது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். அதுல முதல் 2 அதிகாரங்களான எழுத்ததிகாரத்தையும் சொல்லதிகாரத்தையும் கொண்டு தோன்றிய இலக்கண நூல்கள்.
இப்ப என்னன்னா நன்னூல் என்பது எழுத்து அதிகாரத்தையும் சொல்ல அதிகாரத்தையும் குறிக்குது. அப்ப அந்த நன்னூல் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. வேற எந்த இடத்துலயும் நன்னூல் கிடையாது. அதே சமயத்துல நேமிநாதம் இதுவும் எழுத்து அதிகாரத்தையும் சொல்ல அதிகாரத்தையும் தான் குறிக்குது. அப்போ விடை இதுவாகத்தான் இருக்கும். இதுதான் சரியான விடை. அப்போ நன்னூலும் நேமிநாதமும் இரண்டு எழுத்து சொல் என்ற இந்த இரண்டு அதிகாரங்களை பற்றி பின்பற்றி எழுதப்பட்ட நூல்கள். சரிங்களா, இலக்கண நூல்கள். அப்போ ஒண்ணுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பாமலை புறத்தணைகளை பத்தி சொல்லக்கூடியது. நம்பி அகப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா அகப்பொருள், இதெல்லாம் அப்படியே அவுட் பண்ணிடலாம். இதெல்லாம் கிடையாது, இலக்கண கொத்தும் கிடையாது, பிரயோக விளக்கமும் கிடையாது. சரிங்களா, அப்போ மிகச்சரியான விடை நன்னூல் நேமிநாதம். அடுத்தது இரண்டாவது வினா, பின் வருவனவற்றுள் சரியானவற்றை கண்டறிக. சரியான ஒரு விடயத்தை நாம் பார்க்கணும் ஒவ்வொரு கூற்றிலையும். தொல்காப்பிய செய்யுளியல் சார்ந்து தோன்றிய நூல்கள் யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல கரிகை. யாப்புன்னா செய்யுளினுடைய உறுப்புகள், அப்ப அதிலே முடிஞ்சிருச்சு, இது சரிதான். செய்யுளியல்னா யாப்பு, அப்ப யாப்பெருங்கலம் யாப்பெருங்கல கரிகை ரெண்டு நூலும் அதுதான். தொல்காப்பிய ஓமையல் சார்ந்து தோன்றியவள் ஓமை. அப்ப ஓமை எதுல வரும்னு சொன்னீங்கன்னா அணில வரும், அணிலா ஓமை வரும். அப்போ தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், இன்னொரு கோலையானந்தம்னு ஒரு நூல் இருக்கு. அப்போ இதெல்லாம் தண்டி அலங்காரமும் மாறன் அலங்காரமும் தொல்காப்பிய ஓமையில வச்சுதான் தோன்றுச்சு, இதுவும் சரி. உரை வடிவில் அமைந்த இலக்கண நூல்கள் இலக்கண சுருக்கம், இலக்கண சுருக்க வினாவிடை, இது ரெண்டுமே உரைநடை வடிவில் தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வினாவிடை வடிவில் இருக்கும். அப்ப இதுவும் சரி. உரைநடை வடிவில் இலக்கண நூல்கள் எழுதப்பட்ட காலம் அந்த 19ஆம் நூற்றாண்டுல இருந்துதான் உரைநடையில இலக்கண நூல்களை எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ 4 கூற்றுகளுமே சரி. அப்போ அனைத்தும் சரி என்பது சரியான விடை. சரிங்களா, அடுத்ததாக மூன்றாவது வினா, பொறுத்துக. நூல்களையும் ஆசிரியர்களையும் பொறுத்து போறோம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதுல இருந்து போயிடலாம். யாப்பெருங்கல கரிகை, அடிக்கடி நம்ம படித்த ஒரு விஷயம். யாப்பெருங்கல கரிகை, யாப்பெருங்கல காரிகை. சரிங்களா, இங்க காரிகைனா பெண்ணுன்னு அர்த்தம். இப்ப என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா, யாப்பெருங்கல காரிகை என்பதனுடைய அதை எழுதிய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. யாப்பெருங்கல காரிகை அமிர்தசாகரர் எழுதியிருப்பாரு. அப்ப 2க்கு ஏ எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. யாப்பெருங்கல காரிகை என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் அமிர்தசாகரர். புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் அயனாரிதனார், அயனாரிதனார் இவர்தான். அப்போ 1க்கு டி. வீர சோழியம், இதை எப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா வீரபுத்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வீர சோழியம் புத்தமித்திரர், வீர சோழியம் புத்தமித்திரர். 3க்கு பி. நேமிநாதம் என்ற நூலினுடைய ஆசிரியர் குணவீர பண்டிதர், குணவீர பண்டிதர். சரிங்களா, நாதம் ஒரு இசைன்னு சொல்லுவோமா, அப்ப பண்டிதர் அதுல இசை பண்டிதர்னு வச்சுக்கலாம். அப்போ நேமிநாதத்தினுடைய ஆசிரியர் குணவீர பண்டிதர். 4க்கு சி. நாம வச்சுங்களா. புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் அயனாரிதனார், யாப்பெருங்கலகாரியின் ஆசிரியர் அமிர்தசாகரர், வீர சோழியத்தினுடைய ஆசிரியர் புத்தமித்திரர், நேமிநாதத்தினுடைய ஆசிரியர் குணவீர பண்டிதர். அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது இன்னொரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க, அதே ஆசிரியரை பொருத்தக்கூடியதுதான். இப்ப நம்ம பார்க்கலாம், முதல் வினாவை பாருங்க. நம்பி அகப்பொருளுடைய ஆசிரியர் நாற்கவிராச நம்பி, இங்கே வந்திருக்கு. இவருடைய பெயர்ல தான் அந்த நூல் இருக்கு, அகப்பொருள் நூல், மிகச்சிறந்த ஒரு நூல். நம்பி அகப்பொருள் நாற்கவிராச நம்பி. 1க்கு பி எங்க இருக்கு பாருங்க, இங்க 1 இருக்கு, அவ்வளவுதான். அடுத்தது நன்னூலின் ஆசிரியர் நம்ம அடிக்கடி படிக்கிறது பவனந்தி முனிவர். 2க்கு ஏ. இலக்கண விளக்கத்தினுடைய ஆசிரியர் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர், விளக்கம் வைத்தியம். 3க்கு டி. தொன்னில் விளக்கம் நம்ம சிறு வயதிலிருந்தே படித்து வருவது வீரமா முனிவர். அப்போ 4க்கு சி. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. சரிங்களா, தெரிந்ததுல இருந்து நம்ம தெரியாததை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது 5வது வினா, ஒரு புதிர் போல கேட்டிருக்காங்க பாருங்க. பெண் எனும் பொருள்படும் சொல்லை பெயராக கொண்ட நூல். சரிங்களா, உறுப்பியல், செய்யுளியல், ஒழிபியல் என்ற இயல்களை, அதாவது 3 இயல்களை பெற்றிருக்கு. அப்ப 2 வினாவா கொடுத்துருக்காங்க பாருங்க. பெண் எனும் பெயராக கொண்ட நூல், பெண் எனும் பொருள் கொண்ட பெயராக கொண்ட நூல், உறுப்பியல், செய்யுளியல், ஒழிபியல் என்ற 3 இயல்களை பெற்ற ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா, இங்க பாருங்க, இறையனாராக பொருள் கிடையாது, வீர சோழியமும் கிடையாது, வச்சனந்தின்றது கிடையாது.
சரிங்களா? இங்க காரிகை என்பது எதை குறிக்கும்னு சொல்லியிருக்கேன், பெண். அமிர்தசகரர் எழுதிய யாப்பருங்கல காரிகை. அப்போ பெண் எனும் பொருள்படும் சொல்லாகவும் உறுப்பியல், செயலியல், பொழிவியல் என்ற 3 இயல்களை கொண்ட நூலும் டி யாப்பருங்கல காரிகை என்பது சரியான விடையாக இருக்கும். சரியான விடையும் அதுதான். சரிங்களா? ஆகவே 5வது வினாவிற்கான விடை யாப்பருங்கல காரிகை. ஆனா காரிகை என்பதுதான் அதுல முக்கிய சொல் தொடர். சரிங்களா? சொல். அடுத்தது 6வது வினா, வடமொழி தமிழ் மொழி, வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இலக்கணம் சொல்லக்கூடிய ஒரு நூல். சரிங்களா? மிக முக்கியமான ஒரு நூல். 5 அதிகாரங்களையும் 10 படலங்களையும் கொண்ட ஒரு இலக்கண நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா வீர சோழியம். வடமொழி வீர சோழியம், இப்படி ஞாபகம் வச்சுங்க. வடமொழி தமிழ் மொழி இலக்கணம் அப்படின்னு வரும்போது வடமொழி வீர சோழியம். இப்ப வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இலக்கணம் கூற முற்படும் ஒரு நூல், 5 அதிகாரம் 10 படலங்களை கொண்ட நூல் வீர சோழியம். சரிங்களா? அடுத்தது 7வது வினா, தவறான இணையை காண். எதை பத்தி தவறான இணைனா தண்டி அலங்கார நூலை பத்தி. தமிழில் அணி இலக்கணம் கூறும் நூல்களுள் முதல் நூல் தண்டி எழுதிய தண்டி அலங்காரம். மிகச் சரியான இணை. 3 இயல்கள் இருக்கு, சொல்லணி, சொல்லணியல், பொருளணியல், எழுத்தணியல் அப்படின்னு சொல்லுவோம். 125 நூற்பாக்களை கொண்டது தண்டி அலங்காரம். இதுவும் கரெக்ட். தண்டி அலங்காரம் கூறும் அணிகளின் எண்ணிக்கை, முதன்மையான அணிகள் எதுன்னு சொன்னா 38 சொல்லிருக்காங்க, கிடையாது, 35 அணிகள். அப்ப இது தவறா இருக்கு. பெருங்காப்பியத்தின் இலக்கணம் கூறும் நூல் ஒன்று தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்காரம் அணி இலக்கணம் மட்டும் இல்லாம பெருங்காப்பியத்தினுடைய இலக்கியத்தையும் சொல்லுது. அப்போ தவறான இணை என்பது இங்க சி தான். 35 அணிகள் வரணும், 38 கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி, 7க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது, தொல்காப்பியத்தை கற்க இந்நூலை முதலில் கற்க வேண்டும் என்றவாறு அமைந்த ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா நேமிநாதங்க. இதை படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? மிக முக்கிய வினா, தொல்காப்பியத்தை கற்பதற்கு இந்த நூலை முதலில் கற்க வேண்டும் என்ற அளவிற்கு எழுதப்பட்ட ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா நேமிநாதம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. 9வது வினா, சரியான இணையை காண். இந்த சரியான பொருத்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னீங்கன்னா நேமிநாதம் என்ற நூலினுடைய வேறு பெயர் சின்னூல். சரிங்களா? சின்னூல். ஏன்னா அந்த தொல்காப்பியத்தை கற்கிறதுக்கு இதை கற்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அதனுடைய சுருக்க கருத்துக்களை கொண்டிருப்பதனால, தொல்காப்பியத்தினுடைய ஒரு சுருக்க கருத்துக்களை கொண்டிருப்பதனால அதை சின்னூல்னு சொல்றோம். வெண்பா பாட்டியல் நூலின் வேறு பெயர் வச்சநந்தி மாலை. இதுவும் சரி. சரிங்களா? வெண்பா பாட்டியல் வச்சநந்தி மாலை. வெண்பா பாட்டியல் என்ற வேறு பெயர் வச்சநந்தி மாலை. குணவீர பண்டிதர் எழுதிய நூல் ஒன்று வெண்பா பாட்டியல். இதுவும் சரி. குணவீர பண்டிதர் என்ன எழுதியிருக்காருன்னா வெண்பா பாட்டியல் என்ற நூலை எழுதியிருக்காரு. இது சரிதான். அதாவது அந்த வச்சநந்தி மாலை, இது ரெண்டுமே அவர் தான், ஒரே பேர் தான். சரிங்களா? அடுத்தது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் கொடுத்திருக்காங்க, கிடையாது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லக்கூடிய நூல், இது அதிகமா பாடப்புத்தகத்திலே நம்ம படிச்சிருப்போம் இந்த மேற்கோளை. அப்போ நன்னூல் தான் சரியான விடை. அப்போ 4 மட்டும் தப்புங்க, மீதி எல்லாம் சரி. அப்போ 1, 2, 3 சரியான இணை. அப்ப ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3 என்பது சரியான இணை. சரிங்களா? அடுத்தது 10வது வினா, தவறான இணையை காண். தவறான ஒரு இணையை நாம் கண்டுபிடிக்கணும். நம்பி அகப்பொருள் நூலின் இயல்கள் 5. நம்பி அகப்பொருளோட இயல்கள் பாத்தீங்கன்னா 5. நம்பி அகப்பொருள் நூலினுடைய இயல். சரிங்களா? கரெக்ட். அக இலக்கிய நூல்களுக்கு துறை வகுக்கப்பட அடிப்படையாக அமைந்த நூல் நம்பியக பொருள் தான். இந்த நாற்கவிராச நம்பி எழுதிய இந்த நம்பியக பொருளை வைத்துதான் அக இலக்கியங்களுக்கு துறை வகுக்கப்பட்டுள்ளது. அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நூல். 3 அதிகாரமாக பகுக்கப்பட்டு 5 இலக்கணத்தை கூறக்கூடிய ஒரு நூல் இலக்கண விளக்கம். இந்த இலக்கண விளக்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது, வீரமாமுனிவர் எழுதிய 5 இலக்கணம் கூறும் தொன்னூல் விளக்கம் பெரும்பான்மையான கருத்துக்களாக எடுத்தாளப்பட்ட ஒரு நூல் எதுனா தொல்காப்பியம் கொடுத்திருக்காங்க. தப்புங்க. எந்த நூல் அவர் எடுத்தாளப்பட்டிருக்காருன்னா நன்னூல்ல இருந்து தான் எடுத்திருக்காரு. அப்போ தவறான இணை டி.
சரிங்களா? அப்போ வீரமாமுனிவர் நன்னூலில் இருந்துதான் தன்னுடைய தொன்னூல் விளக்கத்திற்கு அதிகப்படியான கருத்துக்களை எடுத்திருக்கிறார். அடுத்தது 11வது வினா, சரியான இணையை காண். சரிங்களா? சரியான இணையை நம்ம பார்க்க போறோம். சிற்றிலக்கியங்களின் அமைப்புகளை விளக்க தோன்றிய நூல்கள் பாட்டியல் நூல்கள். மிக சரியான விடை. பாட்டியல் நூல்கள், இந்த பன்னிரு பாட்டியல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாட்டியல் நூல்கள், வெண்பா பாட்டியல் போன்ற நூல்கள்லாம் ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிற்றிலக்கியங்களுடைய அமைப்புகளை விளக்கத்துக்கு தான். பாட்டியல் நூல்களின் முதன்மையான நூலாக கருதப்படுவது பன்னிரு பாட்டியல். இதுவும் சரி. இந்த பன்னிரு பாட்டியல் இருக்கு இல்லையா, இதனுடைய இயல்கள் 5ன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது, 3 இயல் இருக்கணும். அப்ப இது தப்பு. இலக்கண விளக்க பாட்டியல் நூலின் வேறு பெயர் வெண்பா பாட்டியல். தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இலக்கண விளக்க பாட்டியலுடைய இது கிடையாது. ஏன்னா அந்த வச்சனந்தி மாலைன்னு இருக்கு இல்லையா, அதனுடைய வேறு பெயர் தான் வெண்பா பாட்டியல். அப்ப இந்த இணையும் தப்பு. அப்ப சரியானது எதுன்னு சொன்னா முதலும் இரண்டும். அப்ப 1 மற்றும் 2 என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்து 12வது வினா, பொறுத்துக கேட்டிருக்காங்க. இது புறத்திணைகளும் அதனுடைய நிகழ்வுகளையும் பொறுத்துறோம். சரிங்களா? முதல்ல தெரிஞ்சதுல இருந்து பார்க்கலாம். பாடான் திணை, பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை, பாடப்படும் ஆண்மகனுடைய ஒழுக்கலார்கள். அப்போ டைரக்டா போயிடலாம். 5க்கு சி. 5க்கு சி எங்க இருக்கு பாருங்க, 5க்கு இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பெருந்திணை. இந்த ஃபர்ஸ்ட் எழுத்து ஞாபகம் வச்சுங்க. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். பே போ. பெருந்திணை பொருந்தா காமம். இங்க பாருங்க முதல் எழுத்து. அப்போ 2க்கு டி இங்க இருக்கு, இங்க இல்ல. ஆகவே இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. அப்ப இதை சரி செய்யணும். கைக்கிளை ஒருதலை காமம். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். ஆண்பால் கூட்டு பெண்பால் கூட்டுன்னு 2 இருக்கு இல்லையா, அப்போ 1க்கு இ. சரி. தும்பை. தும்பை திணை எனப்படுவது வலிமை கருதி, நீ பெரியவனா நான் பெரியவனா, ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்ட்டு வலிமை கருதி போரிடுவதுதான் தும்பை திணை. அப்ப 3க்கு பி. 4க்கு பாருங்க காஞ்சி. இந்த மன்னாசை கொண்டு போருக்கு வராங்க இல்லையா, அவங்க நாட்டின் எல்லையிலேயே வைத்து இந்நாட்டு அரசனும் போர் செய்ய வந்த அரசனும் போரிடக்கூடிய நிகழ்வு. அப்போ ஆப்ஷன் ஏ. 4க்கு ஏ. அப்ப மிக சரியாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்தது 13 வினா. அதாவது பாத்தீங்கன்னா, இசைநிறை அசைநிலை பொருளோடு, இசைநிறையும் அசைநிலை பொருளோடும் புணர்தல் என்று கூறும் இலக்கண நூல். அதாவது புணர்தல் என்று அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இந்த பாடல் வரி தான். இந்த அடியை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த இசைநிறை அசைநிலையை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா, முதல் நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் சொல்லுது. சரிங்களா? அடுத்து 14வது வினா, ஸ்ரீபுராணம், சத்திய சிந்தாமணி, இந்த நூல்கள்லாம் மணிப்பிரவாள நடையில் எழுதப்பட்டது. சரிங்களா? அதாவது வடமொழியும் தமிழ் மொழியும் கலந்து எழுதக்கூடிய ஒரு மொழி நடை, மணிப்பிரவாள நடை. அந்த நூல்கள் எழுதப்பட்ட காலம் எதுன்னு கேட்கிறாங்க. சோழர் காலத்தில் எழுதப்படவில்லை, களப்பிரர் காலத்தில் எழுதப்படவில்லை, சேரர் காலத்தில் எழுதப்படவில்லை. இந்த வடமொழியினுடைய கலப்பு அதிகம் இருந்த காலம், வடமொழியினுடைய கலப்பு அதிகம் இருந்த ஒரு காலம் வந்து சொன்னீங்கன்னா அது பல்லவர் காலம்னு பார்க்குறோம். அப்ப இந்த மணிப்பிரவாள நடை எந்த காலத்தில் எழுதப்பட்டதுன்னா பல்லவர் காலத்தில் எழுதப்பட்டது. ஆப்ஷன் சி. 14க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா? பொறுத்துக்க. யாரு என்னென்ன அகராதி எழுதியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதுல இருந்து போயிடலாம். இந்த ராமநாதன் என்றவர் எதனா ஒரு திரைப்பட டைரக்டர் ராமநாதன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப திரைப்படம்னு வருது. அப்ப ராமநாதன் என்பவர் படாகராதி. 5க்கு டி எங்க இருக்கு பாருங்க, இங்கதான் இருக்கு. இது ஒன்னுதல் தான் இருக்குது. அப்ப இதுதான் ஆன்சராக இருக்கும். இப்ப செக் பண்ணிக்கலாம். பெர்சிவல். இந்த பெர்சிவல் அப்படின்றவரு பழமொழி அகராதியை உருவாக்கினார். பெர்சிவல் என்பவர் பழமொழி அகராதி. பாருங்க, பழமொழி பெர்சிவல். அப்ப 4க்கு பி. ரேவண சித்தர், இவர் வந்து பாத்தீங்கன்னா அகராதி நிகண்டு என்பதை முதலாக கொடுத்தார். ரேவண சித்தர் சிதம்பரத்தை சார்ந்தவர். சிதம்பரம். அப்போ 1க்கு இ.
மண்டல புருடர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சூடாமணி நிகண்டு ஃபேமஸ் ஆனது. அந்த மண்டல புருடர் தான் சூடாமணி நிகண்டை அளித்தவர். அப்ப 2க்கு சி. காங்கேயர் மீதம் இருப்பது உரிச்சொல் நிகண்டு. காங்கேயர் உரிச்சொல் நிகண்டு. 3க்கு ஆப்ஷன் ஏ. அப்போ இது அனைத்தையும் சரியாக பொருந்தி வருவது டி. அப்போ 15வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி. சரிங்களா? இயல் 5 இதழியலை பற்றி ஒரு இயல். அந்த இயலில் இருக்கக்கூடிய 15 முக்கிய வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தான் காணப்போகின்றோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக ஒரு பாடல் அடிகள். பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே. சரிங்களா? என்ன கொஸ்டின் பாருங்க. பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணை என்று பத்திரிகை பெண்ணை பாராட்டி எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். பேரறிவாளர் பாவேந்தர், பிறந்த பத்திரிகை பெண்ணே பாவேந்தர் பாரதிதாசன். இங்க செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார், உங்களுக்கு தெரியும். கவிஞர் வாணிதாசன், கவிமணி தேசிக விநாயகனார். சரிங்களா? அப்போ பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணை என்று பத்திரிகை பெண்ணை பாராட்டியவர் புகழ்ந்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? அடுத்தது செய்தியின் வலிமையை அதனுடைய கட்டமைப்பை உறுதி செய்யக்கூடிய காரணிகள் என்று கூறப்படுவது 4 காரணிகளை சொல்றாங்க சார். என்னன்னா செய்தி சேகரிக்கின்ற நேரம், அந்த செய்தி வெளியிடுவதற்கான அந்த இடம், செய்தி சேகரிப்பவருடைய தன்மை, திறமை, அந்த செய்தி உருவாகக்கூடிய விதம் போன்ற இந்த 4 காரணிகளை தான் செய்தி உருவாகும் கட்டமைப்பாக நம்ம சொல்றோம். அந்த செய்தியை உருவாக்கும் கட்டமைக்கும் காரணிகள்னு சொல்றோம் 4. சரிங்களா? அப்போ செய்தியின் வலிமையை கட்டமைப்பை உறுதி செய்யும் காரணிகளாக நாம் கூறுவது 4 காரணிகளை. அப்போ 2ற்கு விடை ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க. இதழ்களை அவற்றில் இடம்பெறும் தலைப்புகளே துல்லியமாக கணிக்கின்றன. அப்ப தலைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. யாருன்னு சொன்னா ஆல் இன் ஹோம் கோம். இதை நீங்க தெரிஞ்சிருக்கும். டைரக்ட் கொஸ்டின். இதழ்களை மேகசின்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த இதழ்களை அவற்றில் இடம்பெறும் தலைப்புகளே துல்லியமாக கணிக்கின்றன. அந்த தலைப்புகள் தான் அதனுடைய உயிர் அப்படின்னு சொல்றவரு ஆல் இன் ஹோம் ஹோம். சரிங்களா? ஆல் இன் ஹோம் கோம் ஆப்ஷன் ஏ. 3க்கு ஆப்ஷன் ஏ விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 4வது வினா. இதழ்களில் பத்திகள் அமைய வேண்டிய அளவை கேட்டிருக்காங்க. ஒரு பத்திரிகையில நாளிதழில் அந்த அளவு எவ்வளவு இருக்கணும்? பத்திகளுடைய அளவு, ஒரு பேராகிராஃப் அதனுடைய கால அளவு. சரிங்களா? அதாவது இடைவெளி அளவு 5 சென்டிமீட்டர் நீளத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சரிங்களா? இதுல நீங்க 5ன்றதுதான் உங்களுடைய முக்கியமான க்ளூ. 5 சென்டிமீட்டர் நீளத்திற்கு மிகாமல் இருக்கணும் அந்த பத்தி. சரிங்களா? அப்படி இருந்தாலும் நிறைய செய்திகளை நம்ம பண்ண முடியும். அப்போ 4வது வினாவிற்கான விடை 5 சென்டிமீட்டர் நீளத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அடுத்தது திருவிக்காவினுடைய தமிழ் உணர்வு தொடர்பான செய்திகளில் சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. திருவிக்க தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் தேசப்பிதா காந்திஜியை முதலில் காந்தியடிகள்னு வச்சவங்க. சரிங்களா? காந்திஜி என்ற காந்தியடிகள்னு குறிப்பிட்டவர் யாருன்னு சொன்னா திருவிக்க. மிக சரியான பதில். அன்னி பெசன்ட் அவர்களை அன்னை வசந்தை என்று குறிப்பிட்டவரும் திருவிக்க தான். இதுவும் சரி. வல்லரசு என்ற சொல்லாடலை முதலில் பயன்படுத்தியவரும் அவர் தான். அரசியல் பாத்தை முதலில் குறிப்பிட்டவர் திருவிக தான். காந்தியடிகள் என்று திருவிக குறிப்பிட காரணம் மணிமேகலையில் வரும் அரவணவடிகளைன்னு சொல்றாங்க. கிடையாது. அவர் என்னன்னா கவுந்தியடிகள். சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கவுந்தியடிகளை வச்சுதான் அவர் என்னன்னு சொல்றாரு, காந்தியடிகள்னு பேர் வச்சாரு. அப்போ இது தவறு. சரியானது 1, 2, 3. அப்போ 1, 2 மற்றும் 3 என்பது சரியான விடை. அவர் கவுந்தியடிகளை மனதில் வைத்துதான் காந்தியடிகள்னு சொன்னார்.
சரிங்களா? அடுத்தது ஆறாவது வினா, தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் மதராஸ் மெயில். தமிழ்நாட்டில் மதராஸ் மெயில். இந்த பெங்கால் கஜெட்லாம் இந்திய அளவுல, சரிங்களா, சுதேசமித்திரன் கிடையாது, தினவர்த்தமானி எல்லாம் கிடையாது. பெங்கால் கசட் இந்திய அளவுல. ஆனா தமிழ்நாட்டில் முதல்ல வெளிவந்த இதழ் எதுன்னு சொன்னீங்கன்னா மதராஸ் மெயில். இந்த பத்திரிகை தான் முதல்ல வெளிவந்தது நாளிதழ். அப்ப 6க்கு விடை ஆப்ஷன் சி, மதராஸ் மெயில். ஏழாவது வினா, அச்சுப்படி சம்பந்தமானது. இந்த பத்திரிகையில் அச்சுப்படி கோர்க்கிறோம் இல்லையா, அதுல அச்சுப்படிகளில் பிழை திருத்துதல் தொடர்பானவற்றில் தவறான ஒரு விஷயத்தை நம்ம கண்டறிய போறோம். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டெட் அப்படின்னா ஏற்கனவே உள்ளது போலவே இருக்கட்டும், அது உண்மைதான். ஏற்கனவே இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், விட்டுடுங்க அப்படின்னு சொல்றது. இந்த கிராஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியாக விழாமல் உள்ள எழுத்துக்களை மாற்றுக, அதாவது நீக்கிட்டு வேற எழுத்த போடுங்க அப்படின்னு அர்த்தம். இரட்டை ஸ்லாஷ்னு சொல்லுவோம் இல்லையா, சாய்வு கோடு, அதை பாருங்க, செங்குத்தாக உள்ளவற்றை சரி செய்க, இதுவும் சரி. இந்த குறின்றது நம்ம ஏற்கனவே 11ஆம் வகுப்புலாம் நிறைய படிச்சிருப்போம். பத்தியினை நீக்குகன்னு இருக்கு, கிடையாது. இது வந்து பத்தியை தொடங்க வேண்டும், புதிய பத்தியை தொடங்க வேண்டும், புதிய பத்தியை தொடங்க வேண்டும். அப்போ ஆப்ஷன் டி தான் தவறான ஒன்றாக இருக்கிறது. இந்த குறிக்கு ஆன்சர் என்னன்னா பத்திரிகை, அதாவது பத்தியை தொடங்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது 8வது வினா, சரியான இணையை காண்க. அது என்ன இணைன்னு பார்க்க போனீங்கன்னா அச்சுப்படிகளில் பிழை திருத்தம் தொடர்பானது. சரிங்களா? இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. SC அப்படின்னா ஸ்மால் டு கேபிட்டல், பெரிய எழுத்திலிருந்து சிறிய எழுத்தாக மாற்றுக. ஸ்மால் டு கேபிட்டல், அதுதான் SCன்னு சொல்றோம். TRS டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா சொற்கள் எழுத்துக்களை மாற்ற வேண்டும், இதுவும் சரிதான். சரிங்களா? ஆஷ் குறி சொல்றோம். பத்தி, வரி மற்றும் சொற்களுக்கு இடையில் இடைவெளி தருக. இந்த கேப்புக்கு ஆஷ் யூஸ் பண்ணுவோம். இது போன்ற குறி என்பது சொற்களை அல்லது எழுத்துக்களை இடைவெளி இன்றி சேர்க்க, இதுவும் சரி. அப்போ இங்க கொடுக்கப்பட்ட அனைத்துமே சரியான இணை, ஆதலால் ஆப்ஷன் டி சரி, எல்லாமே சரி. சரிங்களா? அடுத்தது 9வது வினா, இதழியலின் தந்தை. செய்தியை மக்களுக்கு முதலாக அறிவிக்கும் முறையினை அறிமுகப்படுத்தியவர் ஜூலியஸ் சீசர். இது எல்லாமே நம்ம தெரிஞ்ச ஒண்ணுதான். முதலாக செய்தியை மக்களுக்கு அறிவித்தவர் யாருன்னா ஜூலியஸ் சீசர் தான். அவர் தான் இந்த உலகத்தினுடைய இதழியலின் தந்தை, த ஃபாதர் ஆஃப் மேகசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜூலியஸ் சீசர். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சரியான, அதாவது தவறான இணையை காண்க. இந்த தவறான இணை கேள்வியை சரியா படிக்கணும். தவறான இணையை காண்க. சரிங்களா? இப்ப என்ன பண்றாங்கன்னா, மெட்ராஸ் குரியர் என்ற ஆங்கில வார இதழை வெளியிட்டவர் ரிச்சர்ட் ஜான்சன். இது சரிதான். மெட்ராஸ் குரியர் ரிச்சர்ட் ஜான்சன் தான் வெளியிட்டாரு. தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ் பெர்சிவல் பாதிரியாரின் தினவர்த்தமானி. இது கரெக்டுங்க, முதல் வார இதழ். கல்வி வளர்ச்சியை தலையாக குறிக்கோளாக கொண்ட இதழ் ஜன வினோதினி, இதுவும் சரி. தேசபக்தன் என்னும் நாளிதழ் 1917 தொடங்கியவர் யாருன்னு சொன்னா மறைமலை அடிகள்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. தேசபக்தன் என்னும் நாளிதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். அப்போ இதை தான் இங்க தவறா கொடுத்துருக்காங்க. அப்போ தவறான இணை அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் டி. அப்போ இந்த 10வது வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது 11வது வினா, பொறுத்துக. இதழ் அதனுடைய ஆசிரியர்களை பொறுத்த போறோம். கேசரின்னு சொன்னா நம்மளுக்கே தெரியும், பால கங்காதர திலகர். கேசரி என்பதற்கு சிங்கம்னு பொருள். அப்போ 1க்கு டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, ஏவுலயும் இருக்கு. வந்தே மாதரம் என்ற நூலினுடைய ஆசிரியர், இதழினுடைய ஆசிரியர் அரவிந்தர். வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடியது அரவிந்தர். 2க்கு ஏ இங்கதான் இருக்கு, அப்ப இது கிடையாது, இது எதுவுமே கிடையாது. 2க்கு ஏ. சகோதரர் இந்த அமெரிக்காவில் சிகாகோவில் நடைபெற்ற இதுல சகோதர சகோதரிகளின்னு சொன்னார்லே, அந்த புகழ்பெற்ற வாசகத்தின் மூலமாக உலக புகழ் பெற்றவர் யாருன்னா விவேகானந்தர். அதை நினைவில் வைத்துங்க. இப்ப சகோதரர் விவேகானந்தர், சகோதரர்
விவேகானந்தர். 3க்கு பி. இந்தியன் ஒப்பீனியன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதனுடைய ஆசிரியர் காந்தியடிகள். அப்ப 4க்கு சி. இது எல்லாம் பொருந்தி வரக்கூடிய ஒரு தெரிவு எதுன்னு சொன்னீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கேசரி திலகர், வந்தே மாதரம் அரவிந்தர், சகோதரர் விவேகானந்தர், இந்தியன் ஒப்பீனியன் யாருன்னு சொன்னீங்கன்னா காந்தியடிகள். சரிங்களா? அடுத்தது 12வது வினா. இதுவும் ஆசிரியர் பெயர் அப்புறம் இதழுடைய பெயரை பொருத்த போறோம். முதல்ல நம்ம தெரிஞ்ச விஷயத்துல இருந்து தெரியாததுக்கு போயிடலாம். குயில் நம்மளுக்கே தெரியும், இதெல்லாம் சிறு வகுப்புலயே நம்ம படிச்சது. குயில் அப்படின்னு சொன்னா பாரதிதாசன். 4க்கு ஏ எங்க இருக்கு பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. சியும் டியும் ஆப்ஷனா இருக்கு. தென்மொழி, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் என்ற இதழ்களின் ஆசிரியர் நம்ம எடுத்திருப்போம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்போ 3க்கு பி எங்க இருக்கு பாருங்க, 3க்கு பி இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சரிங்களா? அடுத்தது தமிழன் என்ற அந்த இதழின் ஆசிரியர் சி ப ஆதித்தனார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்படி நாம வச்சுங்க. தமிழன் சி ப ஆதித்தனார். 2க்கு சி எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. அறிவுக்கடல் என்னும் இதழின் ஆசிரியர் மலைமேலே அடிகள். உண்மையிலேயே ஒரு அறிவுக்கடல் தான். அப்போ 1க்கு டி, 2க்கு சி, 3க்கு பி, 4க்கு ஏ என்று இருக்கக்கூடிய தெரிவு டி என்பது சரியான விடை. அடுத்தது 13வது வினா. தவறான இணையை இங்க காண போறோம். தவறான ஒரு பொருத்தத்தை. பாரதியார் கார்ட்டூன் என்பதை தமிழில் அழைத்தது விகட சித்திரம். சரி, விகட சித்திரம் தான் சொன்னார் அவரு. இந்தியாவில் முதலில் கருத்து படங்களை வெளியிட்ட இதழ் தில்லி ஸ்கெட்ச் புக். கரெக்டுங்க, இதுதான் முதல்ல வெளியிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பாரதியார் என்ன பண்றாருன்னா இந்தியா என்னும் இதழில் தன்னுடைய கருத்து படங்களை வெளியிடுறாரு. பாரதியார் முதல் கருத்து படத்தை வெளியிட்ட இதழ் இந்தியா, இதுவும் சரி. ஜெர்மனியில் தனது புரட்சி கருத்துக்களை பரப்ப கருத்து படங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பயன்படுத்தியவர் யூஸ் பண்ணவர் யாருன்னு சொன்னீங்கன்னா கரிபால்டின் கொடுத்துருக்காங்க. தவறு. மார்ட்டின் லூதர் கிங். மார்ட்டின் லூதர் கிங். இவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த கருத்து படங்களை துண்டு பிரசுரங்களாக கொடுத்தாரு ஜெர்மனியில தன்னுடைய கருத்தை பரப்புவதற்கு. அப்போ இதுல தவறான இணை எதுன்னு சொன்னீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்தது ஒரு பொறுத்துக. 14வது மிக முக்கியமானது. தினமணியின் தலையங்கத்தை ஒரு காலத்துல சிறந்து படிக்கக்கூடிய சூழல் இருந்தது. அதுக்கு காரணம் டி.எஸ். சொக்கலிங்கம். தினமணி தலையங்கம்னாலே டி.எஸ். சொக்கலிங்கம் தான். இந்த தலையங்கத்தை, தினமணி தலையங்கத்தை படிச்சா சொக்கி விடுவோம், அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் சொக்கலிங்கம். 1க்கு சி எங்க இருக்கு பாருங்க, இது 2, 3மே. சிறந்த எளிய மொழிநடை பேப்பர் தினத்தந்தி, அதை தொடங்கினவர் பாத்தீங்கன்னா சி ப ஆதித்தனார். இவர் தான் சிறந்த எளிய மொழிநடையை கொடுத்து இதை பற்றிய சில நூல்களையும் எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா சி ப ஆதித்தனார். டி. அப்போ 2க்கு டி எங்க இருக்கு பாருங்க, இங்க ஏ இருக்குது, அதனால இது கிடையாது. இங்க டி இங்க தான் இருக்குது. அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. பியா தான் ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் செக் பண்ணுவோம். அறிவியல் கட்டுரைகளை படைத்தவர், அறிவியல் சம்பந்தமான கட்டுரைகளை வெளியிட்டவர் ஏ.என். சிவராமன். நவீன தொழில்நுட்ப முறையை கொண்டு வந்தவர் ஜி. கஸ்தூரி. இவர் தான் ஒவ்வொரு இடத்திற்கும் தகவல்களை கணினியின் மூலமாக பரிமாற்றம் செய்து அந்தந்த இடங்களில் அச்சிட்டு வெளியிட்டவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ஜி. கஸ்தூரி. அப்போ இது எல்லாம் சரியாக புரிந்து வரக்கூடியது ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது இறுதியாக ஒரு வினா. செய்தித்தாள் விநியோகத்தில் வளர்ச்சியினை ஏற்படுத்தியவர் ஜி. கஸ்தூரி. தொலைநகல் மூலம் நாளிதழ் பக்கங்களை பரிமாற்றம் செய்து பல்வேறு நகரங்களில் அச்சிட்டு நாளிதழ் வெளியிட்டவர். தி ஹிந்து நாளிதழ் படிபுரிந்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ஜி. கஸ்தூரி. இவர் தாங்க செய்தித்தாள்கள் விரைவாக கிடைப்பதற்கு வழிவகை செய்தவர் இவர் தான். அப்போ 15வது வினாவிற்கான விடை ஜி. கஸ்தூரி. சரிங்களா? இயல் 6. இந்த தமிழ் எவ்வாறு இணையதளத்தை ஆக்கிரமித்து வருகிறது என்பதை பற்றிய இயல் தான் இது. இதில் இருக்கக்கூடிய 15 முக்கிய வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம். முதலாவது வினா. அமெரிக்க இராணுவம் தனது கட்டளைகளையும் தகவல்களையும் பிற நாடுகள் அறியா வண்ணம் பாதுகாக்கவும் பரிமாறிக்கொள்ளவும் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புக்கு பெயர் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஐகான் என்பது ஒரு நிறுவனம். இது இணையதள முகவரி, வெப்சைட்டினுடைய அட்ரஸை நிர்வகிக்கின்ற ஒரு நிறுவனம்.
எபிக் என்பதும் கிடையாது, சஃபாரி என்பதும் கிடையாது. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இணையதள சம்பந்தப்பட்டது. இந்த ஆர்ஃபா நெட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதுதான் அமெரிக்க இராணுவத்திற்கு என்று அவங்களுடைய செக்யூரிட்டி, அவங்களுடைய பாதுகாப்பு சிறப்பம்சத்தை அடிப்படையாக கொண்டு பாதுகாப்பை வலுப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு ஆர்ஃபா நெட். அப்போ அமெரிக்க இராணுவம் கட்டளைகளையும் தகவல்களையும் பிற நாடுகள் அறிய வண்ணம் பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஆர்ஃபா நெட். சரிங்களா? அடுத்தது உலகளாவிய வலைப்பின்னல், வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லுவோம், WWW, வேர்ல்டு வைடு வெப். இந்த உலகளாவிய வலை அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா டைரக்டா நம்ம போயிடலாம், டிம் பெர்னர்ஸ் லீ. இப்போ இந்த ஜான் ஷெப்பர்டு பாருங்கன்னா இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம், இந்த ஏடிஎம் உருவாக்குனவர் அவரு கிடையாது. வின்டன் சர்ஃப் கிடையாது, இவெல்லாம் வந்து அந்த ஆர்ஃபா நெட்டினுடைய தொடர்புடையவர். மைக்கேல் ஆல்ரிச்சும் கிடையாது, இவர் இணையதள மற்றொரு இணையதள வணிகம், இணையதள மளிகை கடை அது போல தொடர்புடைய ஒருவர். ஆகவே டிம் பெர்னர்ஸ் லீ இவர் தான் உலகளாவிய வலைப்பின்னலை உருவாக்கியவர். இது முக்கியமான ஒரு வினா. சரிங்களா? அப்போ இரண்டாவது வினாவிற்கான விடை தெரிவு பி, டிம் பெர்னர்ஸ் லீ. அடுத்தது ஒரு முக்கியமான வினா பாருங்க. இந்த இணையதளத்துல இணைய முகவரி, இப்போ ஒரே முகவரி சில நிறைய பேருக்கு வராம இருக்கிறதுக்கு, அந்த முகவரிகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். சரிங்களா? இணையதள முகவரிகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதனுடைய பதிவு, கேன்சலேஷன் மற்றும் இன்னும் சில விஷயங்களை உள்ளடக்கி நிர்வகிக்கிற ஒரு நிறுவனம் ஐகான். இந்த பிங்ன்றதெல்லாம் தேடுபொறி, அதாவது ப்ரௌசர்னு சொல்லுவோம் இல்லையா, உலாவிகள். இந்த ஆர்ஃபா நெட் அமெரிக்க இராணுவ அமைப்பு, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ இணைய முகவரி பதிவை நிர்வகிக்கும் ஒரு நிறுவனமாக இருப்பது ஐகான் என்ற நிறுவனம், மிக முக்கியமான நிறுவனம். சரிங்களா? அடுத்தது குழந்தைகளுக்கென்று சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு தேடுபொறி, சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த தேடுபொறினா நீங்க டைரக்டா வந்துருங்க, கிடில் தான், எம்எஸ்என் என்பது கிடையாது. லைகோஸ், அலெக்சா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருனுடைய உலாவிகள். இதெல்லாம் இந்த கிடில் தான் குழந்தைகளுக்குன்னே ஏற்படுத்தப்பட்டது. கிடில் இப்ப பார்த்தோன்னா குழந்தைகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப கிடில், கிட்ஸ் இப்படி நாம வச்சுங்க. அப்ப நான்காவது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, கிடில். அடுத்தது ஐந்தாவது வினா முக்கியமானது, தமிழ் நெட் என்ற எழுத்துருவை, ஃபாண்ட்னு சொல்லுவோம், தமிழ் எழுத்துரு, அதை உருவாக்கி இணையதளத்தில் தமிழ் இடம்பெற காரணமாக இருந்தவர், இணையத்தில் ஏறிய முதல் இந்திய மொழி தமிழ் என்பதற்கு காரணமாக இருந்த ஒருவர் நா. கோவிந்தசாமி. இவர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நாவ்யாங் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருந்தவர். இவர் தாங்க தமிழ்நெட் என்ற ஒரு எழுத்துருவை உருவாக்கி கணினியில உள்ளீடு செய்வதற்கு அந்த ஒரு தமிழ்நெட் என்கின்ற அந்த உள்ளீடை ஏற்படுத்தியவர் நா. கோவிந்தசாமி. எழுத்துரு, ஃபாண்ட், அதை உள்ளீடு செய்யும், இன்புட். அப்போ இந்த ஃபாண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எழுத்துருன்னு சொல்றோம். இதை மேற்கொண்டவர் யாருன்னு சொன்னீங்கன்னா நா. கோவிந்தசாமி. சரிங்களா? அடுத்தது ஆறாவது வினா, தமிழ் இணைய கல்விக் கழகம். தற்போது இந்த தமிழ் வளர்ச்சியில இணையத்துல மிக பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம். இது தொடங்கப்பட்ட ஆண்டு 2001 பிப்ரவரி 7. சரிங்களா? 17 பிப்ரவரி 17. அப்போ 2001 தான் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் டி. அப்ப தமிழ் இணைய கல்விக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2001 பிப்ரவரி 17. அடுத்தது தமிழ்ல முதலில் அச்சிட்ட நூலாக கருதப்படுவது எதுன்னா ஹென்ரிக்ஸ் எழுதிய ஒரு நூல் தம்பிரான் வணக்கம். இது தெரிஞ்சுக்கணும், தம்பிரான் தோழர் கிடையாது. சரிங்களா? சுந்தரருடைய ஒரு பெயரு, வணக்கம் தமிழும் கிடையாது, தம்பிரான் தமிழும் கிடையாது. இதெல்லாம் குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. தம்பிரான் வணக்கம் என்ற நூல் தான் முதலில் தமிழ்ல அச்சேரிய நூலாக கருதப்படுவது. இந்திய மொழிகளில் முதல்ல ஏறிய தமிழ் நூலாகவும் அது கருதப்படுது.
சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. எட்டாவது வினா, தவறான இணையை கண்டறிய செய்யணும். தவறான இணையை கண்டுபிடிக்கணும். ஊவேசா பதிப்பித்த நூல்கள் 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை. கரெக்ட். சிவை தாமோதரனார் பதிப்பித்த நூல்களில் சில கலித்தொகை பதிப்பிச்சாரு, இறையனாராக பொருளை பதிப்பிச்சாரு, சூளாமணி வீர சோழத்தையும் பதிப்பிச்சாரு. உண்மை. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சிவை தாமோதரனார். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் பரப்புரை அமைப்பு கனித்தமிழ் பேரவை. இதுவும் சரி. அதுல அடுத்ததா, தமிழகத்தின் அச்சுக்கூடம் முதலில் அமைக்கப்பட்ட இடம் சென்னை கிடையாது, தரங்கம்பாடி. தமிழகத்தில் அச்சுக்கூடம் முதலில் அமைக்கப்பட்ட இடம் தரங்கம்பாடி. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. சரிங்களா? அடுத்தது 9வது வினா, தட்டச்சு இடைமுக செயலி அல்லாத ஒன்றினை கீழ்கண்டவற்றுள் காண்க. தட்டச்சு இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அதுல அந்த ஆப் செயலி இல்லாத ஒன்று எதுன்னு கேக்குறாங்க. NHM தட்டச்சு செய்வது, கலப்பையும் ஒரு கீபோர்டு விசைப்பலகைன்னு சொல்லுவோம், செல்லினமும் அது மாதிரி தான். ஆனா இந்த வலைப்பு என்பது பிளாக் ஸ்பாட்னு சொல்லுவோம், ஒரு இணையதளம். அது நம்மளுடைய எண்ணங்களையும் பகிர்வுகளையும் எல்லாத்தையும் இதுல நம்ம ஏற்படுத்திக்கலாம். அப்போ இதுல இடைமுக செயலி அல்லாத ஒன்று எதுன்னு சொன்னீங்கன்னா வலைப்பு தான். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விசைப்பலகை, இந்த தமிழை உள்ளீடு செய்யக்கூடிய ஒரு இடைமுக செயலிகள். பிளாக் ஸ்பாட் தான், வலைப்பு தான் நம்மளுக்கு இல்லை, அல்லாத ஒன்று. 10வது வினா, கற்கும் மாணவர்களை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட இணைய வழி கல்விக்கு மிகவும் உதவும் ஒரு மென்பொருள் மூடுல். இப்போ ஃபேமஸ் ஆயினது மூடுல். சரிங்களா? மூடுல் எம்எல்ஆர் மூடுல் அப்படின்னு வரும். என்னன்னா, கற்கும் மாணவர்களை மனதில் கொண்டு, அந்த கற்கும் மாணவர்களுக்காக அந்த பிளாக் ஸ்பாட்டு, இன்னும் சில செயலிகள், இன்னும் சில விஷயங்களை உள்ளடக்கி தற்போது வளர்ந்து வரும் 1999 இருந்து வளர்ந்து வரும் ஒரு செயலி தான் பாத்தீங்கன்னா இந்த மூடுல் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம், மூடல் சாஃப்ட்வேர். அடுத்தது, இந்திய பல்கலைக்கழக மானிய குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆய்வு இதழ்களின் பட்டியலில் இடம்பெற்ற ஒரு மின்னிதழ். அதாவது பல்கலைக்கழக மானிய குழுன்னு சொல்லுவாங்க, UGC. இதனால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மின்னிதழ் மேகசின்னு சொல்லுவோம், இணையதளத்தில் வருவது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இதுல கொடுக்கப்பட்டதுல எதுன்னு சொன்னீங்கன்னா பதிவுகள். இதுதான் பல்கலைக்கழகத்தால பதிவு செய்யப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுங்க. பல்கலைக்கழக பதிவுகள் என்கின்ற ஒரு மின்னிதழ். சரிங்களா? அப்ப 11வது வினாவிற்கான விடை பி. அடுத்து 12வது வினா, பெண்களுக்காக பெண்களே நடத்துகின்ற ஒரு மின்னிதழ் தான் பாத்தீங்கன்னா இணைய இதழ். இணையதளத்துல வெளிவரக்கூடியது ஊடரு, வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? ஊடரு என்பது பெண்களுக்காக பெண்களை நடத்தும் இணைய இதழ். அப்ப 12வதற்கு சரியான தெரிவு பி. அடுத்தது தமிழ் 99 அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் 99. இது என்னன்னு கேக்குறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா T99 ஒண்ணு பார்க்கணும், டைப் ரைட்டிங்ல நீங்க பார்க்கும்போது அந்த விசைப்பலகையிலே இருக்கும். தமிழ்ல தட்டச்சு பலகை விசைப்பலகைன்னு சொல்லல, கீபோர்டு. அப்போ அந்த கீபோர்டு தான் இந்த T99. அதனோடு தொடர்புடையது தான் இது. சர்ச் என்ஜினும் கிடையாது, உலாவி பிரவுசரும் கிடையாது, வெப்சைட்டும் கிடையாது. அப்போ அது ஒரு விசைப்பலகை. சரிங்களா? அப்போ 13வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி. 14வது வினா, விரைவான செய்தி பரிமாற்றத்திற்கான தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்துடன் ஃபர்ஸ்ட் பாருங்க, செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம் TCP, இணைய நெறிமுறை IP என்ற 2 நெறிமுறைகளை உருவாக்கியவர்கள். இந்த 2 நெறிமுறையும் உருவாக்கின அறிஞர்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா 2 பேரு, வின்டர் செர்ஃப், பாப்கார்ன். வின்டர் செர்ஃப், பாப்கார்ன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இணையத்துல ஒரு தொழில்நுட்பத்தை உண்டு பண்ணவங்க. புதிய நெறிமுறைகளையும் இந்த IP அட்ரஸ் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இவங்க தான் பண்ணாங்க. வின்டர் செர்ஃப், பாப்கார்ன். அப்ப ஆப்ஷன் ஏ சரியான விடை. இறுதியாக இணையதளங்களினுடைய வகைகள் பகுக்கப்பட்டுள்ள இணையதளங்கள், அதாவது வகைகளாக இணையதளங்களை நம்ம எத்தனை வகைகளா பகுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 வகையா சொல்லலாம். தனியார் இணையதளம்,
இயங்கு இணையதளம், விளையாட்டு இணையதளம், தகவல் களஞ்சிய இணையதளம், இது போன்று வருது இல்லையா? அப்போ அந்த 10 பிரிவுகளாக நம்ம பிரித்து இணையதளங்களை வகைப்படுத்துறோம் என்று சொல்றாங்க. அதை தான் நம்ம இங்க பார்க்குறோம். இணையதளங்களின் வகைகளாக பகுக்கப்பட்டுள்ள இணையதளங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 வகையா சொல்றோம். அப்போ 15வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி 10. சரிங்களா?